ஸ்ரீயம்மா நால்வர் வழிபாடு. சிவாய நம. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்கண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தால் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. அது அன்னைக்கு நம்ம திருத்தொண்டர் புராண வரிசையில திருஞான சம்பந்த நாயனார் புராணம் தான் இப்ப நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு அம்மா 6வது வகுப்பு ஆரம்பம். இன்னைக்கு 277வது பாடல் இருந்து ஆரம்பம். அதனால அடியார்கள்லாம் புக் இருந்தா, பெரிய புராண புக் இருந்தா எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. 277வது பாடல் ஆரம்பம். சிவாய நம. அம்மா அம்மாவே வருக வருக என்று ஈஸ்வரன் குடும்பத்து சார்பாக வரவேற்கிறோம். வாருங்கள் அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆரம்பிக்கலாமாமா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. உங்க ரெக்கார்ட் பண்றவங்க வந்துட்டாங்கம்மா. ஓகே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, குருநாதராகிய காழ்ப்பிள்ளையார் திருவடிகளை மனதில் கொண்டு, அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வாம் என்னாவல் மேவிய ஆணைக்கானலார் குருவர்களும் திருவர்களும் குற்றுவிக்க, நம்ம தொடர்ந்து காழிப்பிள்ளையார்னு சொல்லக்கூடிய திருஞான சம்பந்த சுவாமிகளோட புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல இன்றைக்கு குருவர்களும் திருவர்களும் கூட்டுவிக்க 6வது அமர்வாக நாம இன்றைக்கு இருக்கிறோம். 5 திருத்தல செலவுகளை முடிச்சுட்டு 4 திருத்தல செலவுகளை முடித்து 5வது திருச்செலவுக்கு நம்ம செல்ல இருக்கிறோம். ஆமாம் பொன் கூட்டகத்த சொலினம் பைங்கிளியே பாமாலை யாழ் முறைய பாலழிய பண்டரோசை மாமான சுந்தரவன் சம்பந்த மாமுனியன் கோமாந்தன் புகழொருகால் இன்புற நீ கூறாயே கொச்சையர் கொன் தன் புகழ் யான் இன்புற நீ கூறாயே. திருச்சிற்றம்பலம். வேதநெறி தலைத்தோங்க மிக சைவ துறை விளங்க பூத பரம்பரை புலியும் புனிதவாய் மலர்ந்தொழுத சீர்தவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம்னு ஆரம்பிக்கிறாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். நம்ம புராணத்தை ஆரம்பிச்சு அவங்க அவதாரம், அதுக்கப்புறம் ஞானப்பால் உண்டது, அதுக்கப்புறம் தாளம் பெற்றது, இப்படியா படிப்படியா நம்ம சிந்தித்து 4வது திருச்செலவு முடிந்து நம்ம சீகாழில இருக்கக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் சென்ற வகுப்புல சிந்தித்திருந்தோம். அதுல என்னன்னா 276வது பாடல் தொடர் எண்ல 2179. புத்தகத்துக்கு தகுந்தவாறு 1-2 பாடல்கள் முன்னாடி பின்னாடி இருக்கலாம். திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்துல 276வது பாடல். இதுல நாலடிவேல் வைப்பு, மேன்மை நடையின் முடுகு ராகம்,
சால்பினி சக்கரம் அப்படின்றாங்க. நாலடி மேல் வைப்புனாக்க அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இடரினும் தலையரினும் என தூர நோய் தொடரணும் அன்பு அப்படின்னு பாடுறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து நாலடி மேல் வைப்பு. அதே மாதிரி இங்க இந்த நம்மளோட எதுக்கும் பாடி இருக்காங்க. அது என்னன்னா இயலிசை 3ஆம் திருமுறையில மூணாவது பதிகமா இருக்கக்கூடிய இயலிசை என்னும் பொருளின் திறமான்னு சொல்லக்கூடிய அதுல கடனாவது வெண்தலை கடிப்பொழில் புகழி தன்னுள் நிலன் நாள்தோறும் இன்புற நிறைமதி அருளினேன். ஆனா அந்த பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா அதுல வந்து அந்த மேல் வைப்பு வந்து இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையில் அதுவும் அது இன்னொரு ஆவண துறையாரனே அந்த வரியே திரும்ப திரும்ப வரும். ஆனா இதுல அப்படி கிடையாது. ஒரு மேல் வைப்பும் வேற வேற வரும். அதுல கூட ஒரு வித்தியாசம் பாருங்க. அதே நாலடி மேல் வைப்பு தான். ஆனா அதுல வந்து இது என்னது அந்த வைப்பு வந்து மாறி மாறி வரும். அதுல வைப்பு ஒரே மாதிரி வரும். இது வந்து நாலடி மேல் வைப்புன்னு சொல்றது. முடுகும் ராகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது அது வந்து அந்த சந்தத்துல போற மாதிரி இருக்கக்கூடிய முடுகு ராகங்கள் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் பாடுறாங்க. அடுத்து ஈரடி மேல் வைப்பு. அது வந்து தக்கன் வேள்வி 3ஆம் திருமுறையில 5வது பதிகம். 3ஆம் திருமுறையில 5வது பதிகம் தக்கன் வேலி தகர்த்தவன் பூந்தரான் மிக்க செம்மை விமலன் மெய்யன் கழல் தொடங்கக்கூடியது. அதுலயும் அதே மாதிரி வைப்பு. வைப்புன்றது அது ஒரு சந்தமா இருக்கும். அதுக்கப்புறம் வைப்பு வர்றது அது வைப்புன்னு சொல்றது. விகற்பங்கள், மூல இலக்கியம், அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து நம்மளோட பெருமானார் பாடுறாங்க. இதெல்லாம் பெருமானார் பாடிய பாடல்களோட வகைகள். நம்மளுக்கு பண்ணெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இது வந்து வகைகள். திருவீராகம் பாடுறாங்க. திருச்சக்கரம் அது ஒண்ணு சக்கரம் மாற்றுன்னு ஒண்ணு உண்டு. சக்கரம்ன்றது ஒண்ணு இருக்கு. திருச்சக்கரம் மாற்று. அது என்னன்னா ஒரு வண்டியோட சக்கரம் சுத்தும் போது எப்படி இருக்கும்? இங்க இருக்கிற சக்கரம் அடுத்து அப்படியே போய் இப்படி வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்ப நீங்க வண்டியை பார்க்கலன்னா ஃபேனை பாருங்களேன். ஒரு பிளேட் இருந்தா அப்படி சுத்திக்கிட்டே எல்லா இடத்துலயும் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த 12 பேரும் வந்து சுத்திக்கிட்டே வரும். இப்ப 2ஆம் திருமுறை 73வது பதிகம். அதுல என்னன்னாக்கா ஆஹ் 3வது வரியில கழுமலன் வரும். அடுத்தது முதல் வரியில வரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கழுமலன் மட்டும் பாத்தீங்கன்னா இப்படி சுத்துற மாதிரி இருக்கும். இல்ல தூணிபுரம் மட்டும் பாத்தீங்கன்னா தூணிபுரம் சுத்திக்கிட்டே வர மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிறது இது சக்கரம் மாற்றுன்னு பேரு. இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து அதை அண்டர்லைன் பண்ணி எப்படி வருதுன்றத சிந்தித்தாதான் நம்ம பாத்துக்க முடியும். அப்புறம் கோமுத்ரின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கோமுத்ரின்னா என்னன்னாக்கா போனா பஸ் மூத்திரம் பெஞ்சா இப்படி சுத்திக்கிட்டே நடந்துகிட்டே மூத்திரம் பெஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த அந்த ஊர் பேர் வந்து வந்துட்டே இருக்கும். அதுக்கு பேர் கோமுத்ரி அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. அதுக்கப்புறம் தாளச்சதின்னு ஒண்ணு பாடுறாங்க. அற்புதமான பதிகம் அது. வியாழ குறிஞ்சில அமைந்தது. 1ஆம் திருமுறையில 126வது பதிகம். அந்த இந்த பாட்டெல்லாம் வந்து நல்லா படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் வந்து நம்மளுக்கு இதை விட தமிழ் சொல்லி தர்றதுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. எல்லா எழுத்துக்களும் எப்படி உச்சரிக்கணும்ன்றதெல்லாம் இதுல எல்லாம் பாத்துக்கலாம். இப்ப இது மாதிரி பல வகையான பாடல்கள் கழுமலத்துக்கு பாடிக்கொண்டு அங்கே இருக்கிறாங்க. அடுத்து 5வது திருச்செலவு ஆரம்பிக்குது. இதுதான் ரொம்ப பெரிய திருச்செலவா இருக்கும். 5வது திருச்செலவு. அப்ப வந்து ஆஹ் வயசாயிடுது அப்பாவுக்கு. அவரு நீங்க வீட்டுல இருங்கன்னா இல்ல இல்ல உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற சரின்னு அப்பாவையும் அழைச்சிட்டு அதோட சேர்ந்து என்ன பண்றாரு, எனக்கு யாகம் பண்ணணும், தட்சிணாய காலத்துலதான் அது பண்ணணும், அதுக்கு காலமும் இருக்கு, அதுக்கு பொருள் வேணும், அதனால நான் உன் கூடயே வரேன்னு அப்பா சிவபாத இருதயர் சொல்ற. அதுக்கப்புறம் திருத்தோணியில இருக்கக்கூடிய பெருமானார் அருள் பெற்றுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தல யாத்திரை தொடங்குறாங்க. எங்க இருந்து தொடங்குறாங்கன்னாக்கா சோழ நாட்டோட வடகரையில தல யாத்திரை தொடங்குது. இங்க முதல் இது வந்து திருக்கடைமுடின்னு சொல்றது. இப்ப கீழே திருக்காட்டுப்பள்ளி கடைமுடின்றத கீழையூர்னு சொல்றாங்க இப்போ. அதுக்கப்புறம் திருக்கண்ணார் கோயில் குருமானக்குடின்னு சொல்லுவாங்க. அது வந்து திருக்கண்ணார் கோயில். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கக்கூடிய புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்றோம் இல்லைங்களா? அங்க வராங்க. வைத்தீஸ்வரன் கோயில்ல தான் சரியா கடைமுடி கூட நல்லா இருக்கும். கீழே திருக்காட்டுப்பள்ளி மேல திருக்காட்டுப்பள்ளின்னு ஒன்று இருக்கிறதால இது கீழே திருக்காட்டுப்பள்ளின்றது.
சொல்றாங்க. புள்ளிருக்கு வேலூர் 2ஆம் திருமுறையில 43வது பதிகம். 2ஆம் திருமுறையில 43வது பதிகம். சீகாமரத்துல அமைந்தது. கல்லாந்த பூங்கொன்றை மதமதம் கதிர்மதியும் உள்ளார்ந்த சடைமுடியும் பெருமானார் உரையும் இடம் கல்லாய சம்பாதி சடாயு என்பார் காமிருவர் புல்லானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே அப்படின்னு சொல்றார். அந்த புராண காலத்துல ராமாயண காலத்துல சடாயு சம்பாதின்னு ஒரு ஆஹ் ஆஹ் பறவை வந்து வெட்டுப்பட்டுடுது இல்லையா, ராவணன் வந்து சீத்தையை தூக்கிட்டு போகும்போது அந்த பறவை வந்து ரொம்ப நாளா இங்கதான் இருந்து வழிபாடு பண்ணுதான். என்னன்னா ஒரு காத தூரம் பறந்து போய் பூ கொண்டு வந்து சுவாமியை வணங்குதான். அது கூட என்ன சொல்லுதுன்னா அந்த 2வது பாடல்ல சொல்ற மெய் சொல்லா ராவணன் மேல் ஓடி ஈடழித்து பொய் சொல்லாத உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூர். என்னம்மா ஒரு பறவைய ஏன் இவ்வளவு தூரத்துக்கு பாடணும்? அப்ப அந்த பறவை மட்டும்தான் வழிபாடு செய்ததா அப்படின்னா அது வழிபாடு செய்ததுக்காக மட்டும் பாடல அவரு. என்ன சொல்ற, ராவணன் வந்து தூக்கிட்டு போகும்போது அந்த ஏதாவது பொய் சொல்லியிருக்கலாம். அந்த பெண்ணை தூக்கிட்டு போகும்போது ஏதோ ஆனா பொய் சொல்லாம மெய் சொல்லி இல்ல இல்ல நீ இது செய்யக்கூடாது, இது தவறு, நான் வந்து இத ராமன்கிட்ட சொல்லிடுவேன், நீங்க தூக்கிட்டு போகாதன்னு பொய் சொல்லாத மெய் சொன்னார். அதனால மெய் சொன்னதாலதான் அவனோட உயிர் போயிடுது, வெட்டிடுறான் அந்த ராவணன். அத பொய் சொல்லாத உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூர். அந்த இடம் என்னன்னா அந்த அறத்தின்பால் இந்த பொய் சொல்லாத இருந்ததாலதான் சொல்றாங்க. நம்ம அடியார்களுக்காக பாடப்பட்ட பாடல். கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரம்பொஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் பொன்னிருக்கு வேலூரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க தையல் நாகி அம்மையோட வைத்தியநாதர். இந்த இடம் வந்து நம்மளோட முருகப்பெருமானாக ரொம்ப விசேஷமான முத்துக்குமார சுவாமி வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான இடம். ஒரு கார்த்திகளுக்கும் காலையில இருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த வைர அங்கின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த அங்கிலாம் சாத்தி 4 மணிக்கு திருப்பி தீபம் ஆகும். ரொம்ப விசேஷமா முருகப்பெருமானாருக்கு ரொம்ப விசேஷமான இடம். அர்த்தஜாமத்துல வந்து முருகப்பெருமானாருக்கு அம்பாளோட புடவையால சுவாமிக்கு விசிறி விடுவாங்க. அம்மாவோட புடவையால மகனுக்கு விசிறி விட்டு அந்த அர்த்தஜாமம் பண்ணுவாங்க. அற்புதமான இடம் அந்த புள்ளிருக்கு வேலூர்னு சொல்றது. அடுத்து நின்றியூர் போறாங்க. நின்றியூர்ல நட்டபாடையில இது வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்த இடம். மகாலட்சுமி வழிபாடு செய்த, அதனாலதான் சுவாமியோட திருநாமமே மகாலட்சுமி ஈஸ்வரர் தான் சுவாமியோட திருநாமம். அம்பாலோட திருநாமம் உலகநாயகி. முன்னாடி வந்து நம்மளோட கோச்செங்கனாருக்கு தனியா ஒரு திருமேனி கூட இருக்கும், அழகா இருக்கும் அந்த திருமேனி. அங்க என்ன சொல்றாங்க, அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வழிபடக்கூடிய தலம்னு அங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அது எவ்வளவு நம்மளோட இதுல எல்லாம் இல்ல, அங்க வச்சிருக்காங்க. ஆனாக்கா நட்டபாடையில சூளம் படை சொன்ன 1ஆம் திருமுறையில 18வது பதிகம். சூளம் படை சொன்ன பொடி சாந்தம் சுடநீரு பாலம் மதிபவன சடைமுடி மேலது பண்டை காலன் வலி காலினோடு போக்கி கடி கமழும் நீளம் மலர் பொய்கை நெஞ்சையோரின் நிலையோர்க்கே அப்படின்னு சொல்றாங்க. அந்த மரியேந்திய கையா நடி வாழ்த்தும் அது வாழ்த்து, யாரு வாழ்த்துனா சுவாமியை வாழ்த்துறதுதான் வாழ்த்து அப்படின்னு சொல்ற. அடுத்து திருப்புன்கூர் போறாங்க. திருப்புன்கூர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான இடம். என்னன்னா நம்மளோட நாளைப்போவாருக்கு நந்தி விலகின தலம். பெரிய நந்தி பிரதோஷ காலங்கள்ல சிறப்பான அபிஷேகம் நடக்கக்கூடியது. அங்க குளமெட்டிய விநாயகர்னு சுவாமியோட நாளை போவாரோட சேர்ந்து குளமெட்டிய விநாயகர் இருக்கு. என்ன வேண்டுதல் வச்சாலும் அங்க பலிக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அங்க சங்கடகர சதுர்த்தியெல்லாம் ரொம்ப சிறப்பா பண்றாங்க. வைகாசி விசாகத்துல சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் மற்ற விசேஷங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளோட ரொம்ப நெருங்கின அன்பர்கள் இருக்கக்கூடிய ஊரு திருப்புன்கூர். 1ஆம் திருமுறையில 27வது பதிகம். அத சொல்றாங்க. அத முந்தி நின்ற வினைகள் அவை நமக்கு முன்னாடி நம்ம வேணா வந்து நின்னுக்கும், நம்மள எங்கேயும் போறதுக்கு முன்னாடி முதல்ல நின்னுக்கும். அதெல்லாம் போகணும்னாக்கா சிவனா திருப்புங்கூரை வந்து அந்தமில்லா அடிகள் அவர் போலும் கந்தமல்கு கமல் பொன் சடையாரே அப்படின்ட்டு முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நின்றே சிவனா தேரு பொன்கூர்
அந்தமெல்லாம் அடிகள் அவர் போனோ அந்த மல்கு கம பொன்ஷடையாறு அப்படின்னு சொல்லிட்டு அம்மை வந்து சொக்கநாயகி, சுவாமி வந்து சிவலோகநாதர். சொக்கநாயகின்ற பேருக்கேத்த இவ்வளவு அழகா இருப்பாங்க அம்மா. அப்படியே அவளை நினைச்ச மாத்திரத்துல இனிப்பா இருக்குது, அவ்வளவு அழகா இருப்பாங்க அம்மா. அடுத்து வந்து அன்னியூர், திரு அன்னியூர் திருப்புங்கூருக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, பழமண்ணி படிக்கரை கோயில் போறாங்க, குறுக்கை பதிக்கு போறாங்க. ஆனா அது அந்த பாடல்கள் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கலையா. குறுக்கைன்றது ரொம்ப அழகான ஒரு தலம், நம்மளோட காமனை எரித்த தலம் அது ஒண்ணு. இன்னொன்னு, அங்க ஒரு முனிவர் என்ன பண்றாரு, சுவாமி கிட்ட வந்து, சுவாமி உயரமா இருக்க பூவெல்லாம் பறிக்க முடியல, கையை நீட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க. உடனே நீட்டி வச்சுட்டாராம். பூவெல்லாம் பறிச்சதுக்கு அப்புறம் கையை நீட்டி மடக்கினாதானே எல்லா இடத்துக்கும் போக முடியும், அதனால மடக்க முடியல. உடனே சுவாமி கிட்ட, சுவாமி கையெல்லாம் மடக்க முடியலன்னா கையை குறுக்கி விட்டாராம். அதனாலதான் குறுக்கை பதின்னு சொல்றாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னாக்கா, சுவாமி எப்படியெல்லாம் என்ன கேட்டாலும் கொடுக்குறாரு பாருங்களேன், அத சொல்றது. அப்புறம் அன்னியூர்ன்ற தலம் போறாங்க. பந்தனை நல்லூர், அம்பாள் வந்து பந்து விளையாடு கொண்டு இருக்கும்போது வானுலகத்துல இருந்து அந்த பந்து கீழே வந்து அணைந்த நல்லூர், அதனால பந்தனை நல்லூர்னு அந்த ஊருக்கு பேரு. ரொம்ப அழகா இருப்பாங்க சுவாமி அம்பாலும். இந்த திருமணம் நிறைய பேர் திருமணஞ்சேரியில போய் பார்த்திருப்பீங்க. அங்க வந்து உத்வாக சுவாமி கோகிலாம்பாள் அம்பால. ஆனா இங்க பந்தனை நல்லூர்ல அவ்வளவு அழகா இருப்பாங்க, மாப்பிள்ளை கோலத்திலையும் மாப்பிள்ளையும் பொண்ணுமா அவ்வளவு அழகா இருப்பாங்க. முடிந்தவர்கள் போய் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நீங்க பார்க்காதவங்க போய் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் திருமணஞ்சேரிக்கு அயிலாரும் 50 நாள் புறமூன்றெய்து குயிலாரும் மென்மொழியால் ஒரு கூறாகி மயிலாரும் சோலை மல்கிய மலஞ்சேரி பயில்மானை பன்று நின்றார் கிளை பாவமே அப்படின்றாங்க. இந்த நம்ம மலஞ்சேரி தான் வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் ரிசப்ஷன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, வரவேற்பு, அது நடந்த இடம். அந்த இடம் யாழின்மொழி அம்மையும் அருள்வல்லன் நாயகரும் அங்க கோயிலாம்பாலும் உத்வாக சுவாமி கோயிலுக்கும் இதுக்கும் திருமணம் நடந்து அந்த ரிசப்ஷன் சொல்லக்கூடிய வரவேற்பு நடந்தது. திருமணம் நடந்தது வேள்விக்குடியில. எதிர்கொண்டு மாப்பிள்ளையை அழைச்சது எதிர்கொள்பாடி. இப்படி எல்லா இடமும் அங்க இருக்குங்க. அடுத்து திருத்தியும் வேள்விக்குடியும் 3ஆம் திருமுறையில 90வது பதிகம். திருத்துருத்தியும் வேள்விக்குடியும் சொல்றாங்க. அங்க எப்பயுமே மூவருமே என்ன பண்றாங்க, ஒன்னாதான் பாடுறாங்க. ஏன்னா சுவாமி இரவுலையும் பகல்லையும் மாத்தி துருத்தியில இரவும் துருத்தியில பகல்லையும் வேள்விக்குடியில இரவும் இருக்கிறதால இந்த இரண்டும் சேர்த்துதான் நம்பி சுவாமியும் அப்படிதான் பாடுறாங்க. பகல்ல திருத்துறையும் இரவுல வேள்விக்குடியிலும் மணவாள குளத்துல இருக்கிறதால நம்பிசுவாமியும் 2 தலத்தையும் சேர்த்து பாடுறாங்க. நம்ம பிள்ளை பெருமானாரும் 2 தலத்திலையும் சேர்த்து பாடுறாங்க. இதுக்கு திருக்கோடிக்கா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு புராணமா, சரி நாளைக்கு பாத்துக்கலாம், எங்கேயும் இருக்கதானே போகுது அப்படின்னு. நாளைக்கு கோயில் அங்கதானே இருக்கதானே போகுது அப்படின்னு நான் இன்று நன்று நாளை நன்று நின்றுச்சு, நாளைக்கு போய்க்கலான்ற இதுல எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறோம்ல. அப்படி இருக்க முடியாது. நாளைக்குன்றது எவ்வளவு நிரந்தரம் இல்லையா. அதான் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமின் மின் தயங்கு சோதியான் வெண்மதை விரிப்புணல் கொன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சென்மை. இன்றைக்கே சாமியை வணங்குங்க அப்படின்றாரு. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையான் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமின் மின் தயங்கு சோதியான் வெண்மதி விரிப்புணல் கொன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே அப்படின்ற. சிலதை வந்து சில தலங்களை இங்க இருந்தே வணங்குங்கன்னு சொல்லுவாங்க, சில தலங்கள் போய் தான் ஆகணும்னுவாங்க. அப்படி வந்து போக வேண்டிய தலம் வந்து திருக்கோடிக்கா. இதுக்கு ஒரு ஊர் புராணம் ஒண்ணு இருக்கு. ஒரு பரத்தை பெண் இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப அப்ப அவங்க நிறைய செய்யக்கூடியதெல்லாம் செய்யறாங்க இல்லையா. ஆனா அப்பேற்பட்டவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாள் இறந்து போறாங்க. இறந்து போன உடனே சிவலோகத்துல இருந்து சிவ தூதர்கள் வந்து இந்த உயிரை கொண்டு போறாங்க. அப்ப எல்லாரும் கேக்குறாங்க, இந்த அம்மா இவ்வளவு பாவம் பண்ணினாங்க, இவங்களோட உயிரை எப்படி எடுத்துட்டு போறீங்களே, எப்படி வந்து யமனோட தூதர்களை வந்து எப்படி நீங்க கொண்டு போனாலும் போது அப்ப வந்து சொல்றாங்களாம், இந்த அம்மா என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா கோடிக்கா சாமி வந்து வணங்கிட்டு கோடிக்காவோட அந்த எல்லையில இறந்து போனாங்க, அதனால இவங்களுக்கு சிவலோகம் சித்திக்குது அப்படின்றாங்க. இது வந்து கருத்தை நம்ம எடுத்துக்கணும்னாக்கா, அப்ப அந்த கோடிக்கா சென்று வணங்குறதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு தவம்ன்றத நம்ம அதுல பாத்துக்க முடியுது. திரிபுர சுந்தரி அம்மையோட கோடிக்கா ஈஸ்வரர் திருக்கோடீஸ்வரர்னு சொல்லக்கூடியது. கோட்டீஸ்வரர் அது வேற, கொட்டையூர் கோட்டீஸ்வரர், இது திருக்கோடீஸ்வரர்னு சொல்லக்கூடிய தலம். அடுத்தது திருமங்கலக்குடி. எல்லாமே மங்களம், மங்கள விநாயகர், மங்கள தீர்த்தம், மங்களாம்பிகை, மங்களநாதர், எல்லாமே மங்களமா இருக்கக்கூடிய
தடம் மங்களக்குடி. குழந்தைகளுக்கு திருமணம் தடைப்பட்டதுன்னா அந்த மங்களக்குடிக்கு போய் சுவாமியை வணங்கிட்டு வரும் பொழுது மங்களங்கள் நிறைய நிறைவேறும் அப்படின்றது ஒரு வழக்கமா இருக்கு. இந்த மங்களக்குடி கோயில் தலைவரனாரே ரொம்ப அற்புதமா இருக்குது. என்னன்னா, ஒரு மந்திரியார் இந்த கோயிலை எடுத்து கட்டுற மந்திரியார் கோயில் எடுத்து கட்டினவுடனே அரசனும் சைவ நெறியில உள்ளவர் தான். இருந்தாலும் அந்த நேரம் அவருக்கு ஒரு சின்ன ஆணவம் வந்துடுது. எப்படி மந்திரி அரசன் இருக்கும் பொழுது எனக்கு தெரியாத மந்திரியார் எப்படி கோயிலை கட்டணும் அப்படின்னாலே அவருக்கு சிரச்சேதம் கொடுத்துடுறாரு. சிரச்சேதம்னா தலையை வெட்டினோன்றது கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே கடைசியா கொலை பண்ண போகும்போது கேக்குறாங்க, என்ன உனக்கு கடைசி ஆசைன்னு கேட்கும் போது, நான் கட்டின கோயில் வழியா என்னோட அந்த பூத உடலை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேண்டிக்கிறார். உடனே அவரோட பூத உடலை அந்த கட்டின கோயில் வழியா எடுத்துட்டு போறாங்க. அதுக்குள்ள அந்த அந்த மந்திரியாரோட மனைவியார் இருக்காங்களா, அவங்க போய் அங்க இருக்க மங்கள நாயகி அம்மை பிராணதேஸ்வரர் சுவாமி கிட்ட போயிட்டு என்னோட கணவரோட உயிரை தரணும் அப்படின்னு வேணும்னே அந்த கோயில் வழியா அந்த பூத உடல் போகும்பொழுது சுவாமி அந்த உயிரை கொடுத்துட்டாராம். அவர் உயிர் மீண்டு வந்துருச்சு. அந்த அமைச்சனா இருக்கு, அந்த கோயில் கட்டின அமைச்சனா இருக்கு, உயிர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் மன்னனும் மனம் திருந்தினான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சுவாமியோட திருநாமம் பிராண வரதேஸ்வரன். பிராணம்னா உயிர். அந்த பழைய காலத்துல பார்த்தா பிராணநாதா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. உயிர் பிராணவாயுன்னு சொல்றவங்கள இந்த மாதிரி உயிர் அந்த ஒரு வாயு அந்த உயிரை கொடுத்ததால பிராண வரதேஸ்வரர்ன்றது சுவாமியோட திருநாமம். எவ்வளவு அழகு பாருங்களேன். ஒவ்வொரு கோயிலையும் ஒரு ஒரு சுவாமியோட அற்புதம்ன்றத அவருக்கு அது ஒரு சாதாரணம் தான். ஆனா என்னெல்லாம் கேக்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு. அடுத்து திருவியலூர்ன்ற தலம். வியலூர் அடிகளை வெங்கண் விடைமேல் வருவார். வியலூர் அடிகளை போற்றி தங்கிய இன்னிசை கூடும் தமிழ் பதிகத்தொடை சாத்தி அங்கன் அமர்வார் தன் முன்னே அருள்வேடம் காட்ட தொழுது செங்கன் மாலக்கரியா தெரிந்து தேவன் கூட சேர்ந்தான்னு 294வது பதிகம் சொல்லுது. என்னன்னா, வியலூர்ல பாடுறாங்க. 1ஆம் திருமுறையில 13வது பதிகமா இருக்கக்கூடிய துறவம் கவள் அருமென் குழல் அறிவை அவள் வெறுவ ஒரு வெங்கரி படவென்றதன் உரிவை உடல் அணிவோன் அறவும் புனல் அனலும் நில மதியும் நகுதலையும் விரவும் சடை அடிகள் கிளம்பிரி நீர் வியலூரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேவர்கள்லாம் வணங்குறாங்களாங்க. அங்க வணங்குறாங்க. வணங்கிட்டு இருக்கும் பொழுது சாந்தநாயகி அம்மையோட யோகானந்தேஸ்வரர் சுவாமி அங்க வணங்கிட்டு வியலூர்ல இருக்கும்போது சுவாமி என்ன பண்றாரா, தன்னோட வேடத்தை காட்டுறா. என்ன வேடம் அது? அருந்தவத்தோ தொழும் அடிகள் வேடங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அவரோட சாமியோட திருவேடம் அருள் வேடத்தை முன்னாடி காட்டி திருந்து தேவன் குடிக்கு அழைக்கிறாரு. அங்க இருந்து பாடிக்கிட்டே திருந்து தேவன் குடி வராங்க. 3ஆம் திருமுறையில 25வது பதிகம் கொல்லியின் அமைந்தது. சாமி 2 அம்மை இருப்பாங்க. அருமருந்து அம்மை, தேவதேவர், கற்கடேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்திரன் வழிபாடு செய்யக்கூடிய பூல இருந்து ஒரு பூவை எடுத்து ஒரு பூ தினம் குறையுது. அந்த பூ எங்க குறையுதுன்னு பார்த்தா ஒரு நண்டு என்ன பண்ணுது, அந்த பூவை எடுத்துட்டு அந்த சாமியோட கோமுகி வழியா உள்ள சாமியோட திருமுடியில தாமரை வச்சு வழிபாடு செய்துதான். அதனாலதான் நண்டாங்கோயில் கூட அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க. கற்கடேஸ்வரர், கற்கடம்னாக்கா நண்டு வழிபாடு செய்த கோயில். இன்னுமே சுவாமியோட அந்த மேல ஒரு நண்டு இருக்கும், ஒருத்தர் பார்க்கலாம். நண்டு வழிபாடு, நண்டு கூட வழிபாடு செய்திருக்கு. நம்ம வழிபாடு செய்யாத இருக்கலாமா? 3ஆம் திருமுறையில 25வது பதிகம். மருந்து வேண்டேவை மந்திரங்களிவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்களிவை திறந்து தேவன் கூடி தேவ தேவேதிய அந்தவத்தோடும் அடிகள் வேடங்களே. அந்த சுவாமியோட வேடங்கள் என்னென்னலாம் பண்ணுன்றத இதுல சொல்ற. வீதி போக்குவன வினையை வீட்டுவன. நம்மளோட வினைகள்லாம் இல்லாம பண்றது. ஓதி ஒர்க்கப்படா நினைச்சு கூட பார்க்க முடியாத சுவாமிய நினைத்து பார்க்க வைக்கக்கூடியது. தீதில் தேவன் கொடி தேவ தேவதி ஆதி அந்தமில்லா அடிகள் வேடங்களே அப்படின்றார். மானம் ஆக்குவன மாசம் நீக்குவன வானை உள்கச் செல்லும் வழிகள். வானை உள்கச் செல்லும்னா ஈசனோட திருவடியில இருக்கக்கூடிய அந்த சிவானந்த பேற்றை அழைக்கக்கூடியது. அதான் செவிகால் கேள்விகளோ சிவன் எம்பீரே சிவன்
செம்பவள எரிபோல் மேனிப்பிரான் திறன் எப்போதும் செவிகால் கேண்மீனோ அப்படின்றாருலே, அது மாதிரி செவிக்கு இனிமை கொடுக்கறது சுவாமியோட அந்த பெரும் புகழ்கள். மனசுல சேரக்கூடியது கவிகள் பாடுறது, கண்ணால பார்க்கக்கூடியது எல்லாமே என்னன்னாக்கா நம்மளோட பெருமானோட வேடங்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த முழு பதிகமே அப்படி சிந்திக்கக்கூடிய பதிகம் தான். திருந்த தேவன் கொடி. அடுத்தது ஞானத்து மருந்தோடு மந்திரமாகி மற்றும் இவர் வேடமாம் என்று. மருந்தோடு மந்திரமாகி, மருந்துன்றது இன்ப துன்ப நீக்கம், மந்திரம்ன்றது இன்ப ஆக்கம். அது ரெண்டுமா இருக்கக்கூடியது திருந்த தேவன் கொடி பெருமானோடன்னு. அடுத்தது திரு இன்னம்பர். இன்னம்பர்தம் ஈசதம் கோயில் அப்படின்றார். இன்னம்பர் இருக்கக்கூடிய பெருமானார். இன்னம்பர் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே அப்படின்வார். பொழுதுபோக்குவாரம் அழுது காமுற்று அரற்றுவாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சுவாமி சொல்லுவாங்க. இவங்க ஒரு திருமுக்கால்ல பாட்டு பாடுறாங்க. 3ஆம் திருமுறையில 95வது பதிகம். என் திசைக்கும் புகழ் நம்பர் மேவிய மண் திசைக்கும் சடையீரே, மண் திசைக்கும் சடையீருமை வாழ்த்துமா தொண்டிசைக்கும் தொழிலாரே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரியில பாடுறாங்க. நல்லா இருக்கும். இந்த முக்காலே ரொம்ப அழகா இருக்கும். சௌந்தர நாயகி அம்மையனுடைய தான் தோன்றி இசை எழுத்தறிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அடுத்து வடக்குரங்காடுதுறை. வாலி வழிபட்ட தலம். அது சுக்ரீவன் தென்குரங்காடுதுறை சுக்ரீவன் வழிபட்ட தலம். இது வாலி வழிபட்ட தலம். அத கூட சொல்றாங்க 8வது பாடல்ல சொல்லுவாங்க பாருங்க. நீலமா மணி நிறத்து 3ஆம் திருமுறையில 91வது பதிகம். 3ஆம் திருமுறையில 91வது பதிகம். நீலமா மணி நிறத்து அரக்கனை 20 கரத்தோடு ஒழுக வாளினால் கட்டிய வாளியார் வழிபட மண்ணு கோயில். அங்க போகும்போது வாளினால கட்டிட்டாரு இல்லையா, அந்த மாதிரி வாளியார் வழிபட மண்ணு கோயில். ஏலமோடு இலை இலவங்கமே இஞ்சிய மஞ்சள் உந்தி ஆலியா வருபுணர் வடகரை அடை குரங்காடுதுறை அப்படின்னு சொல்றேன். இந்த ஊர்ல கூட ஒரு தல புராணம் ஒண்ணு இருக்கு. இது நம்மளோட புராணத்துக்கு புராணம். தல புராணம் என்ன பண்ணுதுன்னா, இந்த குரங்காடுதுறை பக்கத்துல ஒரு நிறை மாத கர்ப்பிணியும் ஒரு கணவரும் போனாங்களாம். இந்த மாதிரி ஒரு வெய்ய நேரம் போல இருக்கு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப முடியல, தாகமா இருந்தவொடனே இந்த கோயிலோட மதில் சுவர் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருந்திருக்கு. மதில் சுவர் பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருந்திருக்கு. அந்த தென்னை மரத்துல கிளியரா இருக்காமா? சரி, ஒரு தென்னை மரம் இருந்திருக்கு. அந்த தென்னை மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இந்த இளநீ இருந்தா நல்லா இருக்குமே சுவாமி அப்படின்னு நினைச்சாங்களாம். தென்னை மரம் எவ்வளவு உயரமா இருக்கும். அந்த தென்னை மரம் அப்படியே வளைஞ்சு கீழே வந்துருச்சான். கீழே வந்த உடனே அந்த கணவனர் தேங்காவை பறிச்சு அந்த நிறை மாத கர்ப்பிணிக்கு கொடுத்தார். குலை வணங்கீஸ்வரர் சுவாமியோட திருநாமம் பாருங்க. இப்ப அழகு சடைமுடி அம்மையாரோட பேரு. சாமியோட பேரு குலை வணங்குநாதர். அந்த குலை வணங்குனதால அந்த குலை வணங்குநாதர்ன்றது அவரோட ஊர் தல புராணம், அந்த ஊர் புராணம். இதுல ராமாயண புராணத்தை நம்ம சாமி சொல்றாங்க. ஒருவேளை அது பின்னாடி நடந்ததோ என்னோ தெரியல, அதனால அவங்க பாடியில போல இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பழனம் சொல்லக்கூடிய நம்மளோட இவரு அப்பசுவாமி இவருக்காக பாடின தலம். அப்பூதி அடிகளா இருக்காங்க. அஞ்சிப்பு களிமலையா அலலோமம் அப்போதி கொஞ்சி பூவாய் நின்றுட்டு அவரோட செப்பூதியம் பெற்ற ஊர். பெரிய நாயகியம்மையோட ஆபத் சகாயேஸ்வர சுவாமி. நல்லா இருக்கும் இந்த பாடல் கூட. தக்கேசில முதல் திருமுறையில 67வது பதிகம். முதல் திருமுறையில 67வது பதிகம். வேதம் மோதி வெண்ணோல் போன்ற வெள்ளை எருதேரி பூதம் சோழ புளிய வருவார் புலியின் உரி தோளார் நாதா. அவர் வராராம் சுவாமி, வேதம்லாம் ஒதுக்கிட்டு வெண்ணூல் பூண்டு எருதேறிட்டு. அப்ப யாரு சூழ வரா? பூதங்கள்லாம் சூழ அப்படியே பொலியே வராராம். என்ன அணிஞ்சிருக்கார்? புலித்தோல். சரி, மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே.
சித்திரை வைகாசி முழுக்க நம்மளுக்கு சாமி தேர்ல வர்றது, வீதியில வர்றது, ரிஷபத்துல வர்றது. இப்ப வரும்போதெல்லாம் சும்மா வாய் மூடிட்டு இருக்க கூடாது. அப்ப என்ன சொல்லணும்? நாதான்னு சொல்லணும், நக்கான்னு சொல்லணும், நம்பான்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி வணங்கணும். அப்படி வணங்கினா என்ன நினைக்கும்னாக்கா அவதான் போகும் அப்படின்றத சொல்றேன். இதுல நாதான்றது தலைவன் அர்த்தம். நக்கான்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. நக்க வேடம்னா என்னன்னாக்கா சுவாமி உடை இல்லாத ஒரு வேடத்தை தான் நக்க வேடம்னு சொல்றது. ஏன் அதை பேசணும்? சைவம் உடை இல்லாத ஒரு தன்மையை விரும்புறது இல்ல. அப்ப அதை பேசுறாரு அப்படின்னாக்கா என்னன்னா, சுவாமியோட உடைகள் நம்மள மாதிரி சாதாரண உடைகள், நெஞ்ச உடைகள் கிடையாது. கோவணமா சுவாமி அணிகிறது வேதங்களை தான் அணிகிறது. அப்ப வேதங்கள் என்ன பண்ணிக்குதுன்னா சுவாமியே நாங்க தான் மறைக்கிறோம்னு கர்வம் கொண்டுடுது. அப்ப என்ன பண்றாரு, ஒரு காலைக்கு ஒரு காலம் அந்த பிக்ஷாடனை வரும்போது அந்த வேதங்கள் கூட இல்லாத சுவாமியா, அதனால்தான் உடை இல்லாம சுவாமி வருவாரு அதுல நக்க கோலத்துல. அது என்னன்னா வேதம் நான் தான் உசத்தேன், நீ கர்வம் கூட, நீ இல்லாதையும் நான் இருக்கேன், நான் வந்தாதான் உனக்கு, என் மேல அணிந்தாதான் உனக்கு மரியாதை, நீ வர்றதால எனக்கு மரியாதை இல்லைன்றத உணர்த்ததுக்காக அவனோட ஆணவத்தை அடிக்கிறதுக்காக வந்த கோலம் அது நக்கன்ற கோலம். சுவாமி பிக்ஷாடனரா வர்றது. அதனாலதான் நம்ம சுவாமி கிட்ட போகும்போது அந்த ஆணவம் அழிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும். அதுல போய் ₹1 ₹2 போடுறதெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதான் நக்கா எனவும் நம்பா எனவும். ஏன்னா சரணடைகிறவங்களுக்கு சுவாமி அருள் பண்ணுவாருன்றத நம்பா எனவும், நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பா எனவும் பாதம் தழுவார் பாவம் தேய்ப்பார் பழன நன்னாகராரே அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா அந்த பாடல்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு எங்க இதுக்கு கஷ்டமா இருக்கு. பெரிய நாயகி அம்மையுடனாய ஆபத் சகாயேஸ்வரர் இப்படி எல்லாம் வணங்குறாரு. வணங்கிட்டு நம்மளோட நந்தியம் பெருமானார் அருள் பெற்ற திரு அவதாரம் பண்ணி அப்புறம் மழபாடியில திருமணம் நடந்து திருப்பி ஏழூர், இதுவும் வரவேற்பு தான். இந்த ஏழூர் திருவிழா சித்திரையில நடந்தது இல்லைங்களா, அது என்னதுன்னா வரவேற்பு தான். சுவாமியோட நந்தியம் பெருமானாரோட CS சுவாமிகையோட வரவேற்பு. அங்க திருவையாத்துக்கு வராங்க. திருவையாத்துல மேகராக குறிஞ்சியில 1ஆம் திருமுறையில 130வது பதிகம். புந்தி நீரை செந்தமிழை போற்றி சேர்த்தான்னு நம்ம சொல்றாரு. அந்த பதிகத்துக்கு என்ன அடைமொழி கொடுக்குறாருனாக்க புந்தி நீரை செந்தமிழை போற்றி சேர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு, நந்தி தீரோர் பெற்ற நன்னகரை முன்னிரஞ்சி 5 புலன் நிலைகளங்கும் இடத்து அஞ்சல் என்பாதம் ஐயாறு என்று புந்தி நீரை செந்தமிழ் சந்த இசை போற்றி சேர்த்தாருன்னு சொல்றாரு. என்னன்னா அந்த இடத்துக்கு வரும்பொழுதே முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி பெருமானாரை வணங்கிட்டு அங்க சொல்றாரு, அந்த 5 புலன் கலங்கும் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சே என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வளமந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையன்றி சில மந்தி அலமந்த மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. புலனைந்து பொறிகலங்கி நெறிமயங்கி. அப்ப நம்மளோட கடைசி காலத்துல என்ன ஆகுனாக்க 5 புலன்களும் என்ன சொல்றேன் அப்படின்னுவாங்க. அப்ப யாரு வந்திருக்கா அப்படின்னுவோம். நம்ம அந்த கண்ணு மயங்கிடும், காது கேட்காது, நம்ம நினைக்கிறான்னு நம்ம 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 சிவான்னாக்கா வேற ஏதாவது விழும். அந்த மாதிரி வாய் குளரும், உணர்வற்ற போகும், இப்படியே போயிடும். இதுக்கு அப்புறம் கடைசியில இன்னொன்னு என்ன ஆகும், அந்த கோழைன்னு சொல்லக்கூடிய சளி என்ன பண்ணுவோம், மேலே கீழே இழுத்து அடிக்குமாமா. அறிவந்துட்டு ஐமேல் உந்தி, ஐனாக்கா அந்த கோழை மேலே கீழே இழுத்து உயிர் போகக்கூடிய காலத்துல அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஒன்னும் புரியாது அலமந்து போவோம். அந்த நேரத்துல யாருதான் என்ன பண்ண முடியும், நம்ம மேல உயிரா இருக்க கணவர் தான் என்ன பண்ண முடியும், நம்மளுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய குழந்தைகளும் பொண்களும் பிள்ளைகளும் இருந்தா மட்டும் என்ன பண்ணிட முடியும், கொடுத்துட முடியுமா? ஆனா கொடுக்க முடியாது, அபயம் கூட சொல்ல முடியாது. ஆனா அந்த நேரத்துல அபயோன்னு சொல்லக்கூடிய அஞ்சேல் பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர் யாருனாக்கா ஒருத்தர் இருக்காரு, ஒரு கோயில்ல அமர்ந்திருக்காரு. எந்த கோயில்மா? அங்க என்ன பண்ணுதாங்க, பொண்கள்லாம் நல்லா நடமாடுறதுக்கு வராங்களா, டான்ஸ் ஆடுறதுக்கு. அவங்க நடனம் ஆடணும்னா என்ன பண்ணணும், முழவு அதிரும், அந்த வாத்தியங்கள் வாசிக்கணும். ஆனா வாத்தியம் வாசிச்ச உடனே அங்க இருக்க மந்திகள்லாம் என்ன பண்ணுதான், நல்லா இட்டி மாதிரி வாசிக்கிறான். வாசிச்ச உடனே அங்க இருக்க மந்திகள்லாம் சில மந்தி, எல்லா மந்தியும் கிடையாது,
ஒரு சில மந்தி கிடுக்கிடுன்னு மரத்துல ஏறி என்ன இடி இடிக்குது, ஒருவேளை மழை வந்துருமோ, நம்ம நனைஞ்சிருவோமோன்னு ஏறி முகில் பார்க்குதாமா. ஏமா சில மந்தி மட்டும் சொன்னாரு அப்படின்னாக்கா, உள்ளூர் மந்திக்கு தெரியுமா தினம் இந்த பொண்கள் வந்து ஆடுவாங்க, இந்த முழை வந்துட்டு இருக்கும் அப்படின்னு. இந்த வெளியூர்ல இருந்து வந்திருக்குல்ல சில மந்தி. இப்ப ஒரு இடத்துல இப்போ நம்ம நம்ம திருவாரூருக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். திருவாரூர்ல இருக்கவங்களுக்கு தெரியும், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மணி அடிப்பாங்க. மணி அடிச்சுட்டு ஒரு தேவாரம் பாடுவாங்க. இதே வேற யாரும் வந்தா என்ன மணி அடிக்குது, என்ன பாடுறாங்க அப்படின்னுவாங்க. அப்ப அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும். அது மாதிரி அந்த ஊர் மந்திக்கு தெரியுமா, இந்த பெண்கள் தான் சில மந்தி வெளியூர்ல இருந்து வந்த மந்திக்கு நம்ம ஞானசம்பந்தர் எவ்வளவு அழகா சொல்றாரு. சில மந்தி அலமந்தி மரமேறி முகில் பறக்கும் திருவை. அப்ப அந்த திருவையாறுல இருக்கக்கூடிய சுவாமி தான் வந்து என்ன பண்றாங்களாம், நம்மள அந்த கடைசி நிமிஷத்துல கூட கைவிடாம அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரம் கோயில்னு அவ்வளவு அழகா சொல்றாரு. எல்லா வரிகளும் இது மாதிரி அஞ்சேல் என்று அமரக்கூடிய பெருமானார்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். அப்புறம் வந்து கோடல் கோங்கம் கோண இது வந்து சுவாமியோட கூத்த சொல்றது. நீடு பெரும் திருக்கூத்து நிறைந்த திரு உள்ளத்து நிலைமை தோன்ற ஆடுமாறு அது வல்லான் ஐயாற்றம் ஐயனே என்று பாடினார் அப்படின்றாரு. இதுல எல்லாத்துலயுமே ஆடுமாறு வல்லான் இந்த முதல் பாடலே பாருங்க. இந்தளம் கோடல் கோங்கம் குளிர் கோவில மாலை குழாய சீர் ஓடு கங்கை மொழி வெண்பிறை சூடும் ஒருவனார் பாடல் வீணை முழவம் குழல் மொந்தை பொன்னாகவே ஆடுமாறு வல்லானும் ஐயாருடைய ஐயனே அப்படின்னு 2ஆம் திருமுறையில 6வது பதிகம் சொல்றாங்க. ஆடக்கூடிய பெருமானார் தான் நம்மளுக்கு ஐயாறு பெருமானார் அப்படின்னு சொல்றாரு. அறமளத்தனாகிய செம்பச்சோதிநாதர் ஐயாரப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அடுத்து இங்கே பக்கத்துல பெரும் புலியூர்னு சொல்றாங்க. நம்ம தில்லை வந்து பெரும் பச்ச புலியூர். இது வந்து பெரும் புலியூர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 புலியூர். ஓமம்மம் புலியூர், பாதிரி புலியூர், எருக்கத்தம் புலியூர், பெரும் புலியூர், பெரும் பச்ச புலியூர். இது 5. 9 புலியூர் கூட இருக்கு. நீங்க சொல்லலாமான்னு சொல்லாதீங்க. இது 5 பாடல் பெற்ற தலன்றதால 5 புலியூர் பெரும்பாலும் சொல்றது. நவ புலியூரும் இருக்கு. அது பெரும்புலியூருக்கு பெண்ணும் மண்ணும் ஒரு பாகம் உடையான்னு சொல்லக்கூடிய பாடல் பாடுறாங்க. அடுத்து நெய்த்தானம். நெய்த்தானத்துக்கு நட்டபாடையில மையாடிய கண்டன் சொல்லக்கூடிய 1ஆம் திருமுறையில 15வது படியம் பாடுறாங்க. அதுக்கப்புறம் மழபாடி நம்மளோட பெருமானாருக்கு பொன்னார் மேனியனேன் பதிகம் பெற்றது. நேரில் பதிகம்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நிகரில் பதிகம் பெற்ற அந்த மழபாடி நம் நந்தியம் பெருமானாருக்கு திருமணம் வைபவம் நடக்கக்கூடிய இடம். நம்ம சாமியை வந்து மறந்து அங்க இருக்கும் பொழுது கூப்பிட்டு பதிகம் வாங்கின இடம், நம்பி சுவாமியை அழைத்து பதிகம் வாங்கின இடம் திருமழபாடி. அழகாம்பிகை உடனாய வஜ்ர தம்பேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி 2 பாடம் பாடுறாங்க. கௌசிகத்துல 1, இந்தளத்துல 1, கொல்லியில 1, 3. அடுத்தது அன்பில் ஆலந்துரைன்னு சொல்லக்கூடிய தலத்துக்கு போறாங்க. அங்க சவுந்தரனாகி அம்மிட சத்தியவாகீசர் ஆலந்துரை. இந்த இடத்துல ஒரு தடவை சிவராத்திரியில அடியன் சொற்பொழி பண்ண. நல்லா இருக்கும் சுவாமியோட கோயில், பெரிய கோயில், நல்ல விழாக்கள்லாம் நல்லா பண்றாங்க. அங்க வந்து சவுந்தரனாகி அம்மிட சத்தியவாகீஸ்வர ஆலந்துரைநாதரை வணங்கிட்டு மாந்துரைக்கு வராங்க. மாந்துரைன்றதுதான் இப்ப வந்து அழகம்மையுடனாய ஆமரவனநாதரை அங்கேயும் நட்டராகத்துல பாடுறாங்க. முன்னூத்தி 11வது பாடலுக்கு வந்துருங்க. பெரிய புராணத்துல 311வது பாடல். இந்த மாதிரி மாந்துரையில பாடிட்டு பாஞ்சிலாச்சிரமம் வணங்கணும்ட்டு வராங்க. அப்போ வரும்போது அங்க அந்த நகரத்துல வந்து கொல்லிமழவன் தான் வந்து மழநாடுதான் அந்த பக்கம். மழநாடு ஆண்டிட்டு இருக்காங்க. கொல்லிமழவன்றவர் ஆண்டுட்டு இருக்கிறார். அவரோட பொண்ணு வந்து என்ன பண்றாங்கனாக்கா, ஒரு பெண்ணு மான் போன்ற ஒரு சின்ன பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நோய் வந்துடுது. முயகன்ற நோய் வருது. முயல என்ன பிக்ஸ்ன்னு சொல்றாங்களா, வலிப்பு நோய்ன்றாங்களே, அந்த மாதிரி ஒரு நோய் வந்துட்டு என்ன பண்றாங்கனாக்கா, அந்த பொண்ணை யாராலுமே இது பண்ண முடியல. அப்போ அவர் என்ன பண்றாரு, மன்னருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னாக்கா, ஈசன் தான் மருந்தும் மந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமானார் தானே, அவர் தீர்க்க முடியாத நோய் வேற என்ன இருக்க முடியும்னு என்ன பண்றாரு, அந்த பொண்ணை கொண்டு வந்து மறிவளரக்கூடிய கையாராகிய சுவாமி இருக்கக்கூடிய
அந்த கோயில் வாசல்ல கடத்திடுறான். கடத்திட்டு போர்க்கோல சேவர முப்புறத்தை எடுத்த பெருமானார் இந்த 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 முப்புறத்தையே எடுத்து போர்க்கோல சேவகனான பெருமானார் இந்த முயலகன் நோயா நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த கோயில்ல கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கான். அப்படி இருக்க காலத்துலதான் அவங்களுக்கு செய்தி வருது, இந்த மாதிரி நம்மளோட பெருமானார் செவ்விய மெய்ஞானம் உண்ட திருஞான சம்பந்தர் வந்தார் அப்படின்ற செய்தி அவர் காதுல விடுது. உடனே என்ன பண்ற, மந்திரிமார்களா தளபதி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வந்து நகரத்தாளுங்க, பொண்ணு இங்க சாக கிடக்குறா, அதை பத்தி அவர் யோசிக்கல, நம்ம பிள்ளை பெருமானார் வர்றதான் யோசிக்கிறார். என்ன பண்ற, உடனே நகரத்தை வந்து மாநகரம் மலர்மிக்கிற மகரத்தோண நாட்டுங்க, மணி நீர் வாச தூணரும் பூரண கும்பம் வைங்க, சோதிமணி விளக்கெடுங்க, தூபம் ஏந்துங்க, இன்னும் எல்லாம் பெருசெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ற, இந்த எல்லைக்கே, இந்த ஊரோட எல்லைக்கே வந்து பிள்ளையார் எழுந்தருளை பெற்றேன்னு சொல்லி ஆனந்தம் பெருக அவர் திருவடியில விழுந்து வணங்க, நம்ம சாமி எழுகன்னு அவங்க கையால தொட்டு தூக்குறாங்க. அப்புறம் என்ன, வேற ஒண்ணுமே இல்லையே நமக்கு. வள்ளலார் எழுக என மலர்வித்த திருவாக்கால் மலர்கை சென்னி கொள்ள மகிழ்ந்து உடன் சென்று குலப்பதியின் மனைவீதி கொடுப்புக்கான். ஒரு எழுகன்னு ஒரு சொல்றார், மலர்வித்த வாக்காக சொல்றார், அது போதுமே. உடனே இவரை வந்து உச்சி மேல கை கூத்தி அவரை வந்து இது பண்றார். அப்புறம் வந்து உள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வணங்கும் போதுதான் பாக்குறேன், என்ன இது அப்படின்னு கேட்கிறார். அது அப்பதான் மழவன் வந்து சொல்ற, அடியேன் பெற்ற பொண்ணு இவ, என்னோட பொண்ணு இவ, இவளுக்கு முயலகன்ற ஒரு நோய் வந்திருக்கு, அதனால சுவாமிக்கு பின்னாடி கொண்டு வந்து கடத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அங்க பார்த்த உடனே நம்மளோட பெருமானாருக்கு இந்த பெண்ணை பார்த்த உடனே பாடுறாங்க ஆச்சிரமத்துல. 1ஆம் திருமுறையில 44வது பதிகம். 1ஆம் திருமுறையில 44வது பதிகம். துணிவல திங்கள் துளங்கி விலங்க சுடர் சுடை சுற்றி முடித்து பணிவன கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேர்வ அணிவலர் கோலமெல்லாம் செய்து பாச்சல் ஆச்சிரம துறைகின்ற மணிவலர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய பெருமானார் அழகு செய்து கொண்டிருக்க பாச்சிராத்துல இருக்கக்கூடிய பெருமானார், இந்த பெண் வாடுற மாதிரி பண்ணலாமா, இது உங்களுக்கு மாண்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நீருமை பூசி நிறை சடை தாழ நெற்றி கண்ணால் உற்று நோக்கி ஆரது சோடி ஆடர பாட்டி ஐவீரன் கோவன ஆடை பாத்தரும் மேனிய புதத்த பாச்சல் ஆச்சிரம துறைகின்ற எரது ஏறிய இடையை மாட இடர் செய்வதோ இவரீடே அப்படின்னு பாடுறாங்க. பாடின உடனே கேட்கணுமா, அந்த பொண்ணு அப்படியே கம்மன் எழுந்திருக்கிறாளாம். புள்ளி எழுந்திருச்சு பார்த்துட்டு அப்ப அந்த அந்த எழுந்த உடனே ஞான பிள்ளையார தெரியாது இல்லையா, அப்பாவோட பின்னாடி போய் மலைஞ்சுக்கிறான். உடனே அப்பா என்ன பண்ற, பெண்ணை கொண்டு வந்து நம்ம பிள்ளை பெருமானார் திருவடியில விழுந்து வணங்க சொல்றாரு. வணங்கின உடனே அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்க பாலசுந்தரி அம்மையோட மாற்றறிவாதார் மணிகண்டேஸ்வரரை பாடிட்டு அதுக்கப்புறம் பைஞ்சீலிக்கு போறாங்க. பைஞ்சீலி வந்து அப்பசாமிக்கு கட்டமது கொடுத்த இடம். அங்க வந்து காந்தார பஞ்சமத்துல பாடுறாங்க. அடுத்து ஈங்கோய் மலைன்னு சொல்லக்கூடிய மரகதலி அம்மையோட மரகதாட்சரரை வணங்கிட்டு கொடிமாட செங்கோன்றூர் போறாங்க. வியாழக்குறிஞ்சில நல்லா இருக்கும் அந்த கூட. வெந்த வெந்நீர் அணிந்து விரிநோத்துக்கிற மார்பல் நல்லா இருக்கும். அடுத்து நனா, இன்னைக்கு பவானின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த திருநனாவுக்கு போறாங்க. அங்க காந்தாரத்துல 2வது திருமுறையில 72வது பதிகம் பாடுறாங்க. பந்தார் விரல் மடவால் பாகம்மா நாகம் பூண்டேறது ஏறி தாரவணிந்தான் அம்மானிடம் போலும் சாரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் திருமுறையில இருக்கக்கூடிய 72வது படிகம். செந்தேன் நிறைய குறிப்பு இருக்கு, எடுத்தா முழு பாடலும் எடுக்கிற மாதிரி ஆயிடும். வேதமங்கையம்மையுடன சங்கமுகநாதரை அங்க வணங்கிட்டு கொடிமாட செங்குன்றூருக்கு மேல பக்கத்துல இருக்கக்கூடிய பேரூர், அவினாசி, கொல்லிமலை, மாட்டூர், ஏழூர், தோழூர், திருமுருகன் பூண்டி,
குறுக்குத்தளி, குமரி கொங்கு இதெல்லாம் போயிருக்காங்க. அது மொத்த பதிகமுமே நம்மளுக்கு கிடைக்கல. எப்படின்னே தெரியல. அப்புறம் கொடிமாட செங்குன்று பிள்ளையார் அப்ப அங்க வராங்க. கொடிமாட செங்குன்றருக்கு வந்த உடனே அங்க இருக்க அடியார்கள்லாம் என்ன பண்றாங்க, 328வது பாடல். அவங்க அங்க வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, பயங்கரமான ஒரு பனிப்பருவம். குளிர் ரொம்ப நம்ம ரொம்ப பனிப்பருவம் எது மார்கழி தானே. அந்த மாதிரி ஒரு பருவம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அப்பயும் என்ன ஆகுதுனாக்கா, ரொம்ப அதாவது குளிர் வெளியிலேயே போக முடியாத அளவுக்கு ஒரு குளிர் வருது. அப்படி குளிர் வரும் பொழுது அங்க இருக்கவங்க அடியார்கள்லாம் சொல்றாங்க, இந்நிலத்தின் இது உடனே பிள்ளையார்ட்ட அவங்க எல்லாரும் போயிட்டு, நீங்க அஹ், ப- பனிந்த குளிர் அந்த அந்நாளே கொடிமாட செங்குன்றோர் அமர்ந்திருந்த மெய்ஞான பிள்ளையார் உடன்மையும் பரிசனங்கள் பன்னாலும் அந்நாட்டில் பயின்றதனால் பனித்த குளிர் முன்னான பிணிவந்து மூழ்குவது போல் முழுகுதலும் அந்நிலைமை ஆளுடைய பிள்ளையாருக்கு அவர்கள் எல்லாம் முன்னறிவித்து இறைஞ்சுதலும். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த இந்த காலம் வந்துட்டாலே இங்க இந்த மாதிரி ஒரு குளிர் சுரம் வந்துரும். இது அதிகமாக அதிகமாக குளிர் சுரம் வந்துரும். நீங்களும் உங்க அடியார் கூட எல்லாரும் நீங்க போயிடுங்க. இதெல்லாம் எங்களுக்கு வச்ச விதி. நாங்க பண்ணது பாவம். நாங்க இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளை பெருமான்கிட்ட சொல்றாங்க. அப்போ நம்ம பிள்ளை பெருமானார் சொல்றாங்க, இந்த நிலத்தோட இயல்பு இதுவா இருந்தாலும் நமக்கு இது அடியார்களுக்கு என்னது குளிர் சுரம், குளிராத சுரம், எந்த சுரமும் கிடையாது. அதனால நீங்க இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அடியாருக்கு வராதுன்றதுக்காக இப்ப திருவிழிமேலையில என்ன பண்றாங்க, பஞ்சம் வந்தவொடனே எல்லாருக்கும் அமுது செய்யறாங்க இல்லையா. அடியாருக்கு வராதுன்றதுக்காக விட்டுட்டு போகாத என்ன சொல்றாங்க, அங்கே பதியம் பாடுறாங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்த்து கேக்குறாங்க, நான் முன்ன செய்த வினைக்கு இந்த வினை வந்துன்னு சொல்றீங்களே, தெரியாத இருந்தா பரவாயில்ல, தெரிஞ்சிடுச்சு. ஆனா அதுல இருந்து நாம எப்படி வெளியில வரணும்ன்றத நீங்க தெரியாம இப்படியே இருக்கிறது உங்களுக்கு குற்றமா தெரியலையா அப்படின்றாங்க. சரி, அப்படி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நீ அதை பண்ணக்கூடாது. ஒரு 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 இப்ப உலகம் இல்ல, நிறைய பேர் பார்ப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோ, நீங்க அதை பண்ணிருக்க கூடாதா, இதை பண்ணிருக்க கூடாதா, அதை பண்ணிருக்க கூடாதான்னு இந்த பின்னாடி 1000 கதை சொல்லுவாங்க. முன்னாடி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஆனா நம்ம பிள்ளை பெருமானார் அப்படி இல்ல. இது ஊனமும், நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இப்ப சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, கைவினை செய்யுங்க, உழவாரம் பண்ணுங்க, இந்த இந்த தீவினை போயிடும் உங்களுக்கு. செய்வினை வந்ததுமே தீண்டப்பெறா திருநீலகண்டம்ன்றாங்க. இந்த பாட்டே பாருங்களேன், அப்படியே பேசுற மாதிரியே இருக்கும். அவ்வினைக்கு இவ்வினை ஆம் என்று சொல்லும் அஃதரு. நாங்க முன்னாடி செய்த வினைக்குதான் இப்ப இது நடக்குதுன்னு சொல்றீங்க, ரைட்டு, உங்களுக்கு தெரியுது. அதுல இருந்து உய்வினை நாடாது இருப்பது உண்டம ஊனம் என்று அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்காத இருக்கிறது உங்களுக்கு ஊனம் இல்லையா? அது ஒரு சரியா இருக்கா? சரி, அப்ப என்ன பண்ணணும்? கைவினை செய்தியம் பிராம் கடல் போட்டுணும். நீங்க என்ன பண்ணுங்க, உழவாரம் பண்ணுங்க, தொண்டு செய்யுங்க, நம்மளோட பெருமானோட திருவடியை வணங்குங்க. அப்ப நம்ம செய்த வினை நம்மள அடையாது. திருநீலகண்டம்னு என்ன பண்றாங்க, அவங்க சத்தியம் பண்ணி சொல்றாங்க வராது அப்படின்ட்டு. அப்புறம் என்னென்ன பண்ணணுமா, குளங்கள் வைக்கணுமா, பூ பூமரம் வைக்கணுமா, அப்படியெல்லாம் வைக்கணும். சுவாமி கிட்ட என்ன சொல்லணும், சாமி ஏவினையால் 3 எரித்தரு திருப்புறத்தை எரித்த பெருமானாரு வணங்கணுமா. 2 பொழுதும் வணங்கி பூனை பறிச்சு சாமியோட திருவடியில வச்சு வணங்குங்க, உங்களுக்கு எதுவும் சொல்றாங்க. ஆஹ் போகமும் இன்பமும் ஆகி போற்றி என்பார். அவன் நிறைய இடத்துல சொல்றது ஞான சம்பந்தம் தான் அழகா சொல்லுவாங்க. போற்றின்னு சொல்லணும்ன்றத நிறைய சொல்றது ஞான சம்பந்தம் தான். அது மாதிரி இது ஃபுல்லாவே பரந்த திண்ணிய தீவினை தீண்ட பெறா பண்றாங்க. சென்றமை தீவினை தீண்ட பெறா சிறப்பே இல்லாத அந்த தீவினை தீண்ட பெறாது. திருவில்லாத தீவினை தீண்ட பெறாது. திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிட்டு இந்த பதியத்துக்கு பேரு திருநீலகண்ட பதிகம்னு தான் நம்ம சொல்லுவோம். வியாழ குறிஞ்சில முதல் திருமுறையில இருக்கக்கூடிய 116வது பதிகம். பொதுவாவே இந்த திருநீலகண்டம்ன்ற ஒரு வார்த்தை மட்டுமே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஏதாவது ஒன்னா திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னாலே அந்த நம்மளுக்கு கண்டங்கள்லாம் விலகி போகும். ரொம்ப பிள்ளைகளுக்கு எதுவும் சொல்லி தரலாம்னா இந்த நற்றுணையாவது நம்ம சிவாய்வு இல்லைன்னா திருநீலகண்டம் தீவினை வந்தமே தீண்ட பெறா திருநீலகண்டம் இதை மட்டுமாவது கொஞ்சம் சொல்லிட்டு வெளியில போக சொல்லிலாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரலாம். நல்லது, அவங்களுக்கு நல்லது. அப்ப இந்த பிணிய அதுக்கப்புறம் சரி பாடினாங்க. பாடினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, ஆய குறிப்பினின் ஆணை நிகழ சுவாமி அங்க ஆணையிட்டு பாடினதால தூய பதிக திருக்கடை காப்பு தொடுத்தனிய மேய அற்பொதி வாழ்பவர்க்கே அன்றி மேவும் அந்நாள் தீய பணிப்பினி அந்த ஆடு அடங்கும். அங்க அந்த ஊருக்கு மட்டும் இல்ல, அந்த நாட்டிலேயே என்ன பண்ணுச்சான், கொங்கு நாடு முழுக்கவே இந்த பிணி இல்லாம ஓடி போச்சு அப்படின்றாங்க.
அதுக்கப்புறம் அங்கிருந்து பாண்டி கொடுமுடி வந்துட்டு வெஞ்சமா கூடல் அதெல்லாம் வணங்கிட்டு நம்ம கரூர் ஆணையில வணங்குறாங்க. நல்லா இருக்கும். கருவூர் ஆணையில 2ஆம் திருமுறையில 28வது பதிகம். தொண்டலாமல தூவியேத்த நஞ்சு உண்ட ஆர்வுயிர் ஆய தன்மையார் கண்டனார் கருவூரில் அண்டனார் அருள் ஈயும் அன்பரே அப்படின்னு சொல்லிட்டு பூ வணங்குறவங்களுக்கு சுவாமி அருள் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அப்புறம் பராய்த்துறையில திருப்பராய்த்துறை இது நம்ம திருச்சியை சேர்ந்தது. பராய்த்துறை மேவிய பவனை போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனை போற்றின்னு சொல்றோம் இல்லைங்க. அந்த பராய்த்துறைக்கு வராங்க. மேகரா குறிஞ்சில அங்க மேகரா குறிஞ்சி முன்னாடி புலனைந்தும் பார்த்தது அது வேற சீரு, இது வேற சீரு. அப்புறம் இன்னொன்னு பெரிய சீர்ல ரொம்ப பெரிய சீர்ல மேகரா குறிஞ்சின்னு ஒரு பண்ணுதான் சொல்றோம். அதுல 3 விதமான பாடல் பாடியிருக்காங்க. முதல் திருமுறையில 135வது பதிகம். நீரு சேர்ப்பதோர் மெனிய நேரிலை பொரு சேர்ப்பதோ கொலமாய் பாரு சேதலை கைய பராய் தோரை ஆறு சேசனை அண்ணலே செல்வம் மல்கிய செல்வ பராய் தோரை செல்வ மேல் சீதையாதன செல்வன் ஞான சம்பந்தன சிந்தமிழ் செல்வ மாமிமை செப்பவே அப்படின்ட்டு பொன்மயிலம்மை அம்மா பேரு பொன்மயிலம்மை பராய்த்துறைநாதருக்கு பாடுறாங்க. நல்லா இருக்கும். மேகரா குறிச்சி தெரிஞ்சவங்க பாடும்போது ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்தது நம்மளோட கற்குடிக்கு வராங்க. அஞ்சனாட்சி அம்மையுடன கற்பகநாதர் உச்சிநாதேஸ்வர பெருமானார் நம்ம திருச்சிராப்பள்ளி கற்குடிக்கு வராங்க. கற்குடியில வடந்திகழ் மென்முளையாலை பாகமதாக மதித்து தடந்திகழ் சேர்ப்புணல் மாதை தாழ்சடை வைத்த சதுர இடந்திழ முப்புரி நூலர் துன்பமோடு இன்பமதி எல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாலை. சுவாமி விரும்பி இருக்கக்கூடிய இடம் கற்குடி மாமலை அப்படிங்கிறாரு. வேடனுக்கு அருள் செய்தது இங்கதான் அப்படின்றாரு. அவங்க அந்த பெருமானார் இருக்கிறது, மான்மழிக்கையர் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும். அஞ்சனாட்சி அம்மையோட கற்பூரநாதரை வணங்கிட்டு முக்கியச்சுரம் நம்மளோட உறையூர் முக்கியச்சுரம் இப்பதான் கும்பாபிஷேகம் ஆனது. 48 நாட்களுக்கு கூட முடியல. அங்க முக்கியச்சுரத்துக்கு பாடுறாங்க. 2ஆம் திருமுறையில 120வது பதிகம். 2ஆம் திருமுறையில 120வது பதிகம். சாந்தம் வெந்நீரென பூசி வெள்ளம் சடை வைத்தவர் காந்தலாரும் விரல் ஏடையோடாடிய காரணம் ஆய்ந்து கொண்டாங்கறிய நிறைந்தார் அவர் ஆர்கொலோ வேந்தன் மோகேச்சர தடிகள் செய்கின்றதோ மெய்மையே அப்படின்னு செவ்வழி பண் பாடுறாங்க. செவ்வழியில நம்ம பிள்ளை பெருமானார் மட்டுமே செவ்வழி பண்ண எடுத்து ஆண்டிருக்கிறாங்க. வேற யாரும் இந்த பண்ண எடுத்தாள்னு. காந்திமதி அம்மையுடனாய பஞ்சவர்ணேஸ்வர சுவாமிய அங்க வணங்குறாங்க. அடுத்து திருச்சிராப்பள்ளி நம்மளோட திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்துல இப்ப நம்ம படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சுவாமிக்கு அங்க தீர்த்தவாரி நடந்து கொண்டு இருக்குது. அந்த தெப்பக்குளம்னு சொல்றோம் இல்லைங்களா, தெப்பக்குளம் ஸ்டாப்பிங். அந்த மலைக்கோட்டை சுவாமியோட தெப்பக்குளத்துல சுவாமிக்கு தீர்த்தவாரி. இதோட ஈவினிங் சாயந்தரம் தான் சுவாமி அங்கிருந்து போவாங்க. குளத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தீர்த்தவாரி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம இங்க இந்த பதியத்தை சிந்திக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு தான். மட்டுவார் குழமையுடனாய தாயுமான சுவாமிகள் செட்டிப்பெண் மருத்துவம். செட்டிப்பெண் ஒரு பெண் ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெண் நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. அவங்க ரத்னாவதினு அந்த அம்மையாரோட தாயார் வெளியூர்ல இருக்காங்க. ஆனா அந்த கரையை தாண்டி அந்த பக்கம் போறதுக்கு முடியாத அளவுக்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. கரை புரண்டு ஓடும் போது பிரசவ நேரம் வரும் பொழுது தாயும் மகளும் சாமிய வேண்டுறாங்க. வேண்டின உடனே சாமி என்ன பண்றாரு, மலையில இருந்து இறங்கி தானே தாயுமானவரா அந்த ரத்னாவதி அம்மையாரோட தாயாரா போயிட்டு
அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து சுத்தம் பண்ணி மருந்து அரைச்சு கொடுத்து எல்லா வேலையும் 3 நாட்களுக்கு சுவாமி வந்து அந்த பெண்ணுக்கு எல்லாமே ஒரு தாயா இருந்து எல்லா பணிவிடையும் செய்ததுக்கு அப்புறம் 3 நாள் கழித்ததுக்கு அப்புறம் தாய் ஓடி வராங்க. அம்மா வெள்ளத்துல உன்னை பார்க்க முடியாத போயிடுத்தம்மா, நீ எப்படிம்மா இருக்க? என்னம்மா நீ தானே இருந்து எல்லாமே பண்ண அப்படின்னும் போதுதான் தெரியுது வந்தது வந்து அவங்களோட சொந்த தாய் இல்ல, இந்த உலகத்துக்கெல்லாம் தாயா இருக்கக்கூடிய தாய்மானவர் மட்டுவார் கோழி அம்மையுடைய தாயான ஈசர் அங்க வந்தாருன்றது தெரிஞ்சு இந்த விழா வந்து இப்பதான் ஒரு போன வாரத்துல ஒரு நாள் இந்த நாள்ல ரொம்ப அழகா செட்டிப்பெண் மருத்துவம்னு சொல்லிட்டு இந்த விழா இங்க ரொம்ப நல்லா நடக்கும். சுவாமி வந்து இங்க குறிஞ்சி பண்ணல பாடுறாங்க. முதல் திருமுறையில 98வது பதிகமா இருக்கக்கூடிய பதிகம். நன்றுடையானை தீயதெல்லானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாது திருவுடையானை சிராப்பள்ளி ஒன்றுடையானை உரையின் உள்ளம் குளிரோமே அப்படின்னு பாடுறாங்க. ரொம்ப அழகான பாடல். தேனயம் பாடும் சிராப்பள்ளி யானை திரை சூழ்ந்த காணல் சங்கேறும் கடுமல ஊரில் கபோனியன் ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்லார் மான சம்பந்தத்து அவரோடும் மன்னி வாழ்வாரே அப்படின்னு பாடுறாங்க. நிறைவு பாடல். இதுல வந்துட்டு சில 5வது பாடல் பாருங்களேன். 5வது பாடலா இல்ல 8வது பாடல் பாருங்க. 8வது பாடல் என்ன சொல்றாங்கன்னா, மலைமல்கு தோழன் வலிக்கட ஊன்றி பல மலரொந்தன் தலைக்கலனாக வலை திறந்து உண்பார் பழிவுற சொலவள வேதம் சொலவள கீதம் சொல்லுங்கால் சில அள போலும் சிராப்பழி செய்ட செய்கை. ரொம்ப அற்புதமான இடம் இது. என்னன்னா, நம்ம பாடல்கள் சொல்லிட்டே இருக்கோம் இல்லைங்களா, அதுல சில தவறுகள் நடந்துடுது. ஒரு ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்ல தவறோ ஏதோ நடந்துருச்சுன்னா அதான் சொல்ற சொலவள வேதம் சொலவள கீதம், வேதமோ கீதமோ நீங்க சொல்லும் பொழுது சில அள போலும், சிலது ஏதாவது தவறு நடந்துட்டாலும் சுவாமி மன்னிச்சிடுவாராம். சிராப்பள்ளி சேட செய்கைன்னு ரொம்ப அது இதை விட ஒரு குருநாதர் வழிகாட்டுறதுக்கு எப்படி இருக்கும். நம்ம பேசுறோம் தத்த பித்தன்னு ஏதோ தப்பு தப்பா பாடிட்டா பயப்படுறோம்ல, அது சொல்றாரு சொலவள வேதம் சொலவள கீதம் சொல்லுங்க சில அள போதும். சில தமிழ் தெரியாம நிகழ்ந்துட்டா அதை கூட என்ன பண்ண சிராப்பள்ளி சேடன்னா பெருமை வாய்ந்தவன் அர்த்தம். பெருமை கொண்ட நம்மளோட ஈசனார் மன்னிப்பார். அதனால தயங்காம சொல்லுங்க, தயங்காம பதியங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குருநாதர் ஆகிய தாழைப்பிள்ளையார் சொல்றார். திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்ம தாயை பார்த்தோன்னே தாரம் பார்க்கணும். தாரம் ஆகிய நம்மளோட ஆனைக்காவுக்கு வந்துட்டு இந்தளத்துல பாடுறாங்க. 2ஆம் திருமுறையில 23வது பதிகம். ஆனைக்காவிலும் நேத்து ஃபுல்லா சுவாமி ஆணும் பெண்ணுமாகி ஆணும் பெண்ணுமாகி ஆனைக்கா நல்லார் என்ன பண்றாரு, நேத்து 8 மணிக்கு ஆரம்பிச்சது இன்றைய விடிய வீதி உலா வந்து இப்பதான் உள்ள போயிருப்பாரு. நடராசர் வந்து உற்சவம்லாம் இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கும் இந்த ஆனைக்கால இப்ப விசேஷம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துலதான் நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். மழையார் மேடரா 2ஆம் திருமுறையில 23வது பதிகம் திரு ஆனைக்கா இந்தளம்ல அமைந்தது. மழையார் மீடரா மழுவால் முடையாய் உழையார் கரவா உமையால் கணவாம் விழவாரும் வெண் நாவலின் மேவிய அழகாயினும் இழையால் அவளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது இது செங்கன் பெயர் கொண்டவன் செம்பியன் போன 5வது பாடல்ல சொல்றாரு. அங்கன் பெருனை பெரிதாயவனே வெங்கன் விடையாய் வெண்ணாவல் உலாய் அங்கத்தயவு ஆயினல் அணைந்து நம்மளோட கோச்சங்கனார் கோயில் கட்டின கோயில்ன்றத அழகா சொல்றாரு. இன்னொன்னு வந்து திருவானைக்கா போனவர்கள் கவனித்திருக்க கூடும்.
நந்தியம்பெருமானை சுத்தி 4 பெரிய பெரிய தூண்கள் இருக்கும். நந்தியம்பெருமானை சுத்தி 4 பெரிய பெரிய தூண்கள் இருக்கும். அந்த தூண்கள்ல வந்து சுவாமியோட திருமேனி இருக்கும். மத்த ஊர் மாதிரி நம்ம அங்க கிடையாது. இது வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா 4 இடத்துலயும் 4 சாமி இருப்பாரு. ஒரு இடத்துல இந்த ஆனைக்கா சாமி, ஒரு இடத்துல ஆரூர் சாமி, ஒரு இடத்துல மகேந்திரத்துல இருக்கக்கூடிய சுவாமி, இன்னொரு இடத்துல கைலாயத்துல இருக்கக்கூடிய 4 சாமிகளும் இருக்காங்க. அந்த அந்த 4 தூண்லயும் 4 சாமி இருக்காங்களே, அந்த 4 சாமிக்கும் 4 தெய்வங்களுக்கும் என்ன பண்றாங்க, பாடல் பாடுறாங்க. 4 பேரையும் இணைத்து பாடுறாங்க. அதுக்கு பேர் கூடல் சதுக்கம். இது யாருமே பாடினதே கிடையாது. ஞானசம்பந்தரே இந்த ஒரு இடத்துலதான் இந்த 4 வரையும் இணைத்து பாடுறாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, நந்தி பெருமானா இருக்கக்கூடிய 4 தூணையும் வலம் வந்து 4 சாமியும் வணங்கி இந்த பாடலை பாடினா கைலாயத்தை வலம் வந்த புண்ணியம் உங்களுக்கு உண்டு. உள்ள கூட போக வேண்டாம், வெளியிலே நம்ம நந்தியம்பெருமானார் சுத்தி இருக்கக்கூடிய இந்த 4 தூண்களையும் வணங்கினாவே உண்டு. இதுக்கு பேரு கூடல் சதுக்கம்னு பேரு. பழம்பஞ்சுரத்துல அமைந்தது. 3ஆம் திருமுறையில 109வது பதிகம். அது பாருங்க. மன்னது உண்டாரி மலரோன் காணா வெண்ணாவல். சுவாமி எங்க இருக்காரா? வெண்ணாவல் மரத்துக்கு கீழே இருக்காரா. விரும்பு மகேந்திரர், அங்கே வெண்ணாவல் மரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மகேந்திரரும் கண்ணது மூங்கிய கையில யாரும், அப்ப முக்கனை கொண்டிருக்கக்கூடிய கையில பெருமானாரும் அண்ணல் ஆரூர் திருவாரூர் ஆதி ஆனைக்காவே. அப்ப திருவாரூர், ஆனைக்கா, கைலை, மகேந்திரம். ஒரு பாடல்லையும் இந்த 4 ஊரும் வரும். ஒரு 4 வரியிலையும் இந்த 4 மகேந்திரரும் கைலாயாரும் அந்தனாரு ஆதி ஆனைக்காவே. நீங்க எல்லா பாடல்களையும் இந்த 4 ஊரையும் சொல்லுவார். 4 வரிதான், ஆனா 4 ஊரும் சொல்லியிருப்பார். ரொம்ப அற்புதமான பாடல் இது. மன்னதுண்டரி மலரோன் காணா வெண்ணாவல் விரும்பு மயந்திரரோ கண்ணது மோங்கிய கையிலையாரும் அனலாருடாதி அணைக்கவே அப்படின்னு பாடுறாங்க. ரொம்ப அற்புதமான பதிகம். ஏனமால என்னவர் காண்பரையார். பெருமாளும் பிரம்மாவும் காண முடியாத பெருமானார். காணமார் கையில நல் மயந்திரரும் ஆனாருராதி ஆனைக்காவை ஞான சம்பந்தன் தமிழ் சொல்லுமே. நம்ம இவங்கெல்லாம் பார்க்க கூட முடியாதான், ஆனா அந்த சாமிய காட்டுமா யாரு? ஞான சம்பந்தரோட தமிழ் காட்டுமா. அந்த தமிழ் தவம் பண்ணுச்சு இல்லைங்களா, தமிழ் காட்டணும். நான் சொன்னேன்ல 16 காரணங்கள்ல ஒண்ணு தமிழ் தவம் பண்ணுச்சுன்னு. அந்த தமிழ் காட்டுதான். எந்த சாமிய? ஆனைக்கா சாமியா காட்டுது, ஆரூர் சாமியா காட்டுது, மகேந்திர சொல்லி காட்டுது, கையிலைய காட்டுது. அந்த ஆனைக்கா தமிழ் ஞான சம்பந்தரோட தமிழ் காட்டும்ன்றாங்க. அற்புதமான பதிகம். எல்லாம் தான் அற்புதம், எது அற்புதம் இல்ல. அடுத்தது அணைக்கா கொண்டாட எல்லாரும் பாடக்கூடிய நம்ம பாட்டு 3ஆம் திருமுறையில 53வது பதிகம். 3ஆம் திருமுறையில 53வது பதிகம். வானைக்காவில் வெண்மதி மல்கு கொள்கு வாசனை தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகம் மாலைநாள் ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே தாரமாய மாதரா தானோர் பாகம் மாயினார் ஈரமாய புன்சடை ஏற்ற திங்கள் சூடினார் ஆரமாய மாகுடை யானை காவில் அண்ணலை வாரமாய் வணங்குவாள் விடைகள் மோயுமே அப்படின்றாங்க. அதுல நிறைவு பாடல் வந்து ஊழி ஊழி வையகத்து உய்கள் தோற்றும் மானோடும் ஆனை காவில் அண்ணலை காழி ஞான சம்பந்தன் கருதை சொன்ன பக்திவை வாழியாக கற்பவ வல்வினைகள் மாயுமே அப்படிங்கிறாங்க. என்னன்னா ஆனைக்காவில் அம்மா தேனை போன்ற இன்மணியை கொண்டு இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்மைய பாகத்துல இருக்கக்கூடிய ஆனைக்கா அண்ணல அபயமா அவர்தான் எனக்கு தலைவன் வாழறவங்களுக்கு எந்த குற்றமும் இல்லைங்கிறாங்க. அப்புறம் வந்து அம்மையை ஒரு பாகத்துல வைத்திருக்கக்கூடிய பெருமானார் என்ன பண்றார், ஒரு தடவை இந்த பாண்டிய மன்னன் வந்து ஒரு மணியாரம், ஒரு பெரிய மணியாரம் போட்டுட்டு காவிரியில தீர்த்தம் ஆடுறார். ஆடும் போது அந்த மணியாரம் கழண்டு காவிரியோட போயிடுது. உடனே அவர் என்ன சொல்றாரு, நீர் தத்துவமா இருக்கிறவரே ஆனைக்கா சுவாமி தானே, நீரே ஆனைக்கா சுவாமி தானே, அதனால நீரே இந்நீரில் இருந்த ஆரத்தை எடுத்துக்கணும்னு சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார். வேண்டிட்டு அவர் அதோட விட்டுறார். அப்போ அங்க என்ன பண்றாங்க, தீர்த்தம் கொள்ள வர்றவங்களோட அந்த குடத்துல அந்த ஆரம் போய் சுவாமிக்கு தீர்த்தம் விடும்போது அந்த ஆரத்தை சுவாமி கொண்டுக்கிறார், அவரோட கழுத்துல போட்டுக்கிறார்.
அததான் சொல்ற. ஆனமாய மார்புடை ஆனைக்காவில் அண்ணலை வாரமாய். வாரம்னா அன்பு கொண்டு. வார வழிபாட்டு மன்றம்னா வார வாழ வழிபாடு பண்றதா எல்லாம் நினைச்சுக்கிறோம். வார வழிபாட்டம்னா அன்பினால் வழிபாடு செய்யக்கூடிய மன்றம், வார வழிபாட்டு மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நிறைவு பாடல் ரொம்ப அழகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஊழி வெள்ளி வையத்து உயிர்கள் தோன்றும். பல ஊழிகள் தோன்றுது, உலகம் அழியுது, திருப்பி தோன்றுது. அதெல்லாம் என்ன பண்றாரு? சாமி பிரம்மன்ட்ட தான் கொடுத்து இந்த உலகத்தெல்லாம் படைப்பான்னு சொல்றாரு. அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த காத்தல் தொழிலை செய்துட்டே இருக்கிறாரு ஒருத்தர், ஆழியான்னு சொல்லக்கூடிய பார்க்கடல்ல இருக்கக்கூடிய பெருமானார், திருமால். இவங்க ரெண்டு பேரும் திருமாலும் பிரம்மாவும் ஒரு காலத்துக்கு ஒரு காலம் சாமியை பார்க்கவே முடியலன்றாங்க. ஆனா ஞானசம்பந்தர் நினைச்ச உடனே சாமி என்ன பண்ணிட்டாரோ அவரோட மனசுக்கு வந்துட்டாராம். காளி ஞான சம்பந்தன் கருதின உடனே சாமி ஆனைக்கா சாமி எங்க வந்துட்டாரானா நம்ம ஞான பிள்ளையாரோட மனசுல வந்துட்டாராம். அவர் மனசுல வரும்போது சொன்ன பாடலை, இந்த பாடலை யார் வழியாக கற்பாரோ அவங்க வல்வினை மாயுமே. அதனாலதான் மற்ற பாடல்களை விட நம்மளோட பாடல்கள் மந்திரம் மந்திரம் மந்திரம், இதை புஸ்தகத்தை கீழே வைக்காதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணியாதீங்க, 1000 சட்டம் நான் சொல்லிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, இது காழிஞான சம்பந்தன் கருதி சொன்ன பத்திவை. இந்த பாட்டை என்ன சும்மா ரூம் போட்டு எழுதினதா, ஏசி ரூம் போட்டு ரைமிங் பார்த்து எழுதினதா? இல்லையே, சாமி மனசுல இருந்து சொன்னது. அப்போ அந்த பாட்டுக்குண்டான மரியாதையும் அந்த பாட்டுக்குண்டான பலனும் நம்மளுக்கு உண்டு. நம்மளும் என்ன பண்ணணும், அந்த பாட்டுக்குண்டான மரியாதையை கொடுக்கணும். கீழே எல்லாம் விரிக்காம கண்ட இடத்துல வைக்கிறது, செல்போனை மேல வைக்கிறது, அது மாதிரிலாம் இல்லாம முடிந்தவரை ஒரு பட்டு துணி எப்பயுமே கையில வச்சுக்கோங்க. நம்மளோட பிளவுஸ் பீட்டுங்க இருக்குதுங்களா, உபயோகம் பண்ணாத பட்டு துணி, அதுல வச்சு படிங்க. பட்டு துணியில வச்சு திருமுறையை படிங்க. சுத்தி அதுல வைங்க. எப்படி சாமிக்கு என்னல, நீங்க என் வீட்டுல பாத்தீங்கன்னா, நான் வேணா என்ன டே கொண்டு போய் கூட வீடியோல காட்டுறேன். என் வீட்டுல பெரிய புராணம் வச்சு அந்த பெரிய புராணத்துக்கு நிதம் பூ வைப்பேன். சாமியோட திருவடியில 63 சாமியும் சேர்ந்து அதுல இருக்கிறாங்க. எதுவுமே இல்லைன்னா கூட எங்கேயாவது போகணும், என் பையனோட கார்ல ஒரு புராணம் ஒரு புஸ்தகம் இருந்துட்டே இருக்கும். சாமியே கூட இருக்கிறதா எனக்கு. நம்ம ஹேண்ட்பேக்ல ஒரு சின்ன புஸ்தகம், அது புராணம். அது புஸ்தகம் கிடையாது, அதுதான் நாயன்மார்கள் அரணாரும் அடியாரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதை விட வேற என்ன நம்மளுக்கு வேணும்? அதனால அந்த அந்த இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம உணர்ந்து செயல்பட்டா அதுக்கான பலன் கண்டிப்பா உண்டு. இப்ப இந்த 2 நாள் நான் இப்ப இந்த பாடல்கள் சொல்லும் போது ரொம்ப உணர்வு பூர்வமா சொல்றதை நீங்க பாத்துக்க முடியும். நான் 2 நாள் விழாக்கு போல. ஆனா நான் இப்ப பாட்டு சொன்னாலே எனக்கு விழாவுக்கு போகாத அந்த வருத்தம் தீரும். ஏன்னா நான் இங்க இருந்து வழிபாடு செய்யும் போது சுவாமி கேட்டுப்பாரு அப்படின்றவர். அது அந்த உணர்வு தான் நம்மளுக்கு இப்ப தேவை. நம்ம எல்லாரும் வயதானவர்களா இருக்கோம், வெளியிடங்களுக்கு போக முடியாத சூழ்நிலை, யாரையாவது ஒருத்தர் நம்பி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்பெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி பாடல்களை சொல்லி மனமுருக வேண்டினா அந்த வழிபாட்டுக்கும் அந்த விழாக்களுக்கும். இப்ப நேத்துக்கு காலையில மலைக்கோட்டை தேரு, சாயந்தரம் பஞ்ச பிரகாரம், எதுக்குமே நான் போகல. ஆனா இப்ப பாடல்கள் சொல்லும் போது அந்த நினைத்து உருகும் போது கண்டிப்பா சுவாமி என்னையும் ஒரு பொருட்டாக்கி எடுத்துப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. காரணம் அந்த நம்பிக்கையை பெரிய புராணமும் தேவாரமும் கொடுத்துருக்கிறேன். வேற யாரும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் எதிர்த்த வீட்டுக்காரங்களும் கொடுக்கல. அதனால இதெல்லாம் நம்ம புராணத்துல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகள். சரிங்களா? ஒரு வழியா ஆனைக்காவுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டோம். அடுத்து திருப்பாச்சுரைக்கு போறாங்க. பழந்தக்க ராகத்துல 1ஆம் திருமுறையில 86வது பதிகத்துல காரார் கொன்றை, இந்த பூத்தேந்தாயன மாதிரி சொல்ல படிக்கணும். பூத்தேந்தாய் காரார் கொன்றை கலந்த முடியின சீரா சிந்தை செல செய்தார் பாரார் நாளும் பரவிய பாச்சுரை யாரார் ஆதி முதல் வேறு. அதே பழந்தரக்கம் திருப்பி அடுத்து வருது பாருங்க. அது இது சின்ன சீரு, அது பெரிய சீர். ஒரு பாடல்லையும் பாத்தீங்கன்னா ஞான பிள்ளையாரோட பண்ணு ஒன்றுதான் இருக்கும். அதுல சின்ன சீர் இருக்கும், பெரிய சீர் இருக்கும், பெரிய பெரிய சீர் இருக்கும். அதுலயே நட்டபாடை இருக்கும், நட்டபாடையில திருவிராகம் இருக்கும், சாதாரி இருக்கும், சாதாரில திருவிராகம் இருக்கும். அப்பப்பப்பா, அதான் தமிழ் தவம் செய்தது, பண் தவம் செய்ததுன்னா அப்படி எடுத்து கையாண்டு இருக்கிறாரு, சும்மாவா? அடுத்து ஒப்பிலா நாயகி அமையமநாயன் நித்திய சுந்தேஸ்வரர், நம்மளோட நெடுங்களத்து ஆதியை மங்கள நாயகி அமையமநாய நெடுங்களத்து ஆதி பெருமானார வணங்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு. நெடுங்களர் மாநகர் சேர்ந்தான்னு சொல்றாங்க பாருங்க. 349வது பாடல், 349 பெரிய புராணத்துல. நெடுங்களத்து ஆதியை, அப்ப ஆதியும் அந்தமும் இல்ல அறப்பெருஞ்சோதி, அந்த அந்த ஆதியை நெடுங்களத்துல இருக்கக்கூடிய பெருமானார என்ன கேட்டாங்களாம்? அன்பால் நின்பல் நெஞ்சம் செலாவகை நேர் விளக்கும் இடும்பகல் தீர்த்து அருள் செய்வாய். அப்பா என்ன சொல்றாங்க? அன்பால்
சாமியே நான் தினம் கும்பிடுறேன், நித்தியமா காலையில எந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், கையெடுத்து கும்பிட்டுறேன், வாய் ஒண்ணு சொல்ல மனம் ஒண்ணு நினைக்க. ஆனா கடமையா நடக்குது. ஆனா சாமி கிட்ட போய் என்ன கேக்குறாங்கனாக்கா, அன்பால் நான் அன்பால உன்னை கும்பிடணும், நின்பால். அப்போ கும்பிடணும் என்ன பண்ணும், மனசு முதல்ல போகணும். அப்போ அன்பால் நின்பால் நெஞ்சம் செலாவகை. அப்ப என் மனசு என்ன பண்ணுது, உங்ககிட்ட போகல, எங்கெங்கயோ போகுது. காத்தால எழுந்தா வேற எங்கெங்கயோ மனசு போய்கிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணும், உங்ககிட்ட போகணும் சாமி. அப்ப அதுல நேர் விளக்கம். அப்ப அதுக்கு எது தடையா இருக்கு, எங்கெங்கயோ போற துன்பங்கள் தான் நம்மளோட உலகியல் வாழ்க்கை தான் தடையா இருக்கு. அந்த தடையை தீர்த்து அந்த இடும்பைனா துன்பம். அப்போ சாமி உங்ககிட்ட நான் அன்பால வணங்கணும், அந்த அன்பால வணங்குறதுக்கு எனக்கு துன்பங்கள் நிறைய இருக்கு, அந்த துன்பங்கள்லாம் தீர்த்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இடர் களையும் பதிகம்னு இந்த பதிகத்துக்கு பேரு. அத சொல்றாங்க. அந்த எது இடர், சுவாமி மேல அன்பால வணங்கக்கூடிய மனம் செல்லாத வகையில இருக்கக்கூடிய இடர்களை தீர்க்கக்கூடிய பதிகம் அது அப்படின்றாரு. இப்போ அடுத்த கேள்வி உடனே வரும், எந்த தடங்கள் சொன்னாலும் இந்த பதியத்தை படிங்கன்னு நானே கொடுக்குறேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அன்பால் நின்பால் மனம் செலாவகை நெஞ்சம் செலாவகை நேர்விளக்கும் இடும்பைகள் தீர்க்கும் அருள் பண்ண பதிகம்ன்றீங்க. சுவாமி கிட்ட அன்பால செல்லாத இருக்கிறதுக்கான துன்பத்தை தானே தீர்க்கும் அதுல எழுதியிருக்காரு சேக்கிழார் பெருமான். நீங்க எந்த தடங்கள் இருந்தாலும் இதை வணங்குங்க அப்படின்ற இந்த பதிகத்தை படிக்க சொல்றீங்க, இந்த சாமியை கும்பிட சொல்றீங்களா எப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாக்கா, நம்ம சாமி கிட்ட போக விடாத தடுக்கிறதே இந்த உலகியல் துன்பங்கள் தான். முதல்ல இந்த உலகியல் துன்பம் எல்லாம் போயிடுச்சுனாலே நம்ம நிம்மதியா சாமி கிட்ட போயிடுவோம். அதனால உலகியல் துன்பங்களையும் இடர்களையும் களையறதுக்கு அவரை வேண்டதுல தவறே ஒண்ணும் கிடையாது. அதுதான் முதல் படி. நம்ம உலகத்துக்கு ஆத்தால எழுந்து அட்ரா புட்ரான்னு நம்ம வேலையை முடிச்சுட்டு 10 மணிக்கு வர்றதுக்குள்ள ஒரு துன்பத்தை நீக்கினாலே அதுக்கப்புறம் இந்த 10ல இருந்து 12 வரை நம்ம படிச்சுப்போம் இல்லையா. அந்த மாதிரிதான் அத உலகியல் துன்பங்களை முதல் நீக்கப்பட்டுட்டா, இந்த பாரதியார் பாட்டு சொல்லுவாங்க, உப்புக்கும் புளிக்கும் உன்னை கஷ்டப்பட்டுட்டுதான் நான் எப்படி பராசக்தி உன்னை பாடுறதுன்னு கேட்டதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன துன்பங்கள் இல்லாத இருந்தாலும் உயர்ந்த சிந்தனை நம்மளுக்கு வந்துரும். அதனால சின்ன துன்பத்துக்கும் சாமியை கேட்கலாம், பெரிய துன்பத்துக்கும் சாமியை கேட்கலாம் அப்படின்றது அழகான இது. இந்த இடம் குறிச்சு வச்சுக்கலாம். அன்பால் நின்பால் நெஞ்சம் செலாவகை நேர் விளக்கும் இடும்புகள் தீர்த்தருள் செய்வாய் என்னும் இன்னிசை மாலை கொண்டு ஏத்தி ஏகி அனும்பணி செஞ்சடை பார்ப்பது நியமம் போனார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டை ஒருக்க பாட்டுப்போம். நாமும் இந்த உலகியல் துன்பமும் இருக்குது, அருளியலுக்கு வரக்கூடிய துன்பம் இல்ல, இடர்கள் நிறைய இருக்கு. அந்த இடர்கள் எல்லாத்தையும் இந்த பெருமானார் களையணும்னு சொல்லி மனதுல சொல்லி இந்த பாட்டை நம்ம விண்ணப்பம் பண்ணுவோமாக. பழந்தக்க ராகத்தில் அமைந்தது. முதல் திருமுறையில 52வது பதிகம். முதல் திருமுறையில 52வது பதிகம். மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பெஞ்சனே என்றுனை பேசை நல்லார் குறையுடையார் குற்றம் போரார் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே அப்படிங்கிறாங்க. ஏன்னா குற்றம் இருக்கு சாமி, எங்ககிட்ட குறையும் இருக்கு, குற்றமும் இருக்கு. ஆனா ஒரே ஒரு கொள்கை இருக்கு, என்னது, சுவாமி ஏதோ வழிபாடு செய்யணும், இல்லைன்னா சின்ன கொள்கை என்னோ ஏதோ பாட்டு படிக்கணும், ஏதோ ஒரு சின்ன சின்ன கொள்கை இருக்கு. நம்ம திருநீல கண்டகத்து கோவினார் என்ன கொண்டது, ஒரு மண்ணோடு செய்து கொடுக்கணும், எல்லாருக்கும் அமுது செய்விக்கணும், இந்த மாதிரி ஒரு கொள்கைகள் இருக்குல்ல. குற்றம் இருந்தாலும் குறை இருந்தாலும் கொள்கையில உயர்ந்திருக்காங்களே அவங்களோட இடர்களை கடைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவ்வளவு பெரிய 2வது பாடல்ல சொல்றாங்க, இவ்வளவு பெரிய கடல் அளவு அந்த விஷத்தை அதோட ஆவிப்பட்ட அந்த திருமால்லாம் நல்ல செக்கச்செவேர்னு இருப்பாராம். கண்ணா கருமை நிற கண்ணான்னு பாடுறோம்ல, அவர் கருப்பே கிடையாது, அவர் நல்ல செக்கச்செவேர்னு இருப்பாராம். இந்த பார்க்கடல்ல வந்த விஷத்தோட ஆவிப்பட்டுதான் அவர் கருத்து போயிட்டாராமா. அப்ப கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை தினத்து அவ்வளோ அந்த ஆவிப்பட்டாலே கருத்துருவாங்கன்னு சொல்லக்கூடிய அவ்வளவு கடல் அந்த நஞ்சை தினத்தினையா குற்றூண்டு உருட்டி மிடட்டுல, அது கூட அந்த இந்த இடத்துல ஒரு சோறு அடைச்சுக்கிட்டாலே உயிர் போயிடும், அச்சு அச்சுன்னு தும்பிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்னைக்கும் வச்சிட்டு இருக்காரு சுவாமி.
அப்படி இருக்கக்கூடிய பெருமை. அப்ப சுவாமியோட பெரும் கருணை, பேராற்றல், அதே சமயம் அவரோட ஆற்றலையும் சொல்றாரு. இப்படி மனத்தகத்தோர் ஆடல் பேணி ராப்பகலும் இவனையே நினைச்சிட்டு இருக்கவங்க இடர கலைஞர் சுவாமின்றாரு. அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் மார்க்கண்டேயர் உங்களை வழிபட வந்த உடனே அந்த என்ன மார்க்கண்டேயர்கிட்ட போய் சொல்றாரு சாமி, அவன் என்னோட அடியான், நீ என்னடியான் உயிரை வவ்வேல் அவனோட உயிரை எடுக்காதுன்னு சொல்றாரு. அப்படியும் நான் நீதிடா நேர்மடா அப்படின்னு போய் எடுத்தாரு. அவரோட கூற்று என்ன பண்ற வாங்கினாரு இல்லையா, அந்த உதைத்துதலையா ஒரு திருவடி, அந்த திருவடிக்கு பூ போட்டு நானும் யார் பரவுறாங்களோ அவங்களாம் உன்னோட அடியார் இல்லையா, அவங்களோட இடர்களாம் கலைஞர் சுவாமி அப்படின்ற நம்மளுக்காக ரெக்கமெண்ட் பண்றாரு. அம்மைய ஒரு பக்கம் வச்சிருக்கீங்க, ஒரு பாதியில மலை புரிந்த மன்னவன்தான் மகளை ஒரு பால் மகிழ்ந்தார். அலை புரிந்த அப்படி இருந்தாலும் அலைக்கு இருக்கக்கூடிய கங்கைய சடையில வச்சிருக்கீங்க. அப்ப என்னது, அப்ப கருணையும் இருக்கு, பேராற்றலும் இருக்கு உங்களுக்கு. அப்ப தலை பொழிந்த எல்லா தலையிலும் பிரம்ம கபாலத்துல போய் பலி மகிழறீங்களா சுவாமி. உங்களோட திருவடி கீழே நிலையா இருக்கிறவங்க இடர், இன்னைக்கு நாளைக்கு போறவங்க, இன்னைக்கு ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமி, ஆழ்ந்த 7 நாள், திங்கட்கிழமை ஒரு சாமி, செவ்வாய்க்கிழமை ஒரு சாமி, அப்படி இருக்கா எதுவுமே உங்களையே ஒரு நெறிய மனம் வைத்துணர்ன்னு சொல்ற மாதிரி உங்களையே நிலை புரிந்து இருக்காங்களா, அவங்களோட இடர்கள்லாம் கலைஞ்சிருங்க சாமி, ஒரு துன்பமும் இல்லாத பண்ணிடுங்க அப்படின்ற. அப்புறம் அதேதான் திருப்பி சொல்றாரு, நீங்க உங்களோட திருவடியை விட்டு யாரும் நீங்க இல்லாத நிரந்தரமா உங்க திருவடியிலே இடுக்கண்பட்டு இருக்கணும், விடுக்கிட் பிரானஞ்ச வினவும் பண்ற, யாரிடமே கேட்க மாட்டோம்ப்பா, எதுவா இருந்தாலும் நீ இடர்களையாரேன்னு இல்லைனாலும் உங்க திருவடிதான் என்பாரா குளத்து எரியாடும் அன்பனாருக்கு அன்பு அறாது எனக்கு நாங்க அம்மா. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் உதைச்சாலும் உடைக்கலனாலும் எதுவா இருந்தாலும் உங்க திருவடிதான் சாமி எங்களுக்கு அப்படின்னு இருக்கிறோம் இல்லைங்களா. அவங்களோட இடர்களை கலைய சொல்றாரு. அப்புறம் நிறுத்தருக்கு சுவாமியோட இந்த திருமுறைகள் பாடுறோம், திருமுறைகளை பாடி ஆடுறோம் இல்லைங்களா, அவங்களோட இடர்களெல்லாம் கலைய சொல்றாரு. அப்புறம் மாறுகொண்டா புறமரித்த மன்னவனே, அந்த முப்புறத்தை எடுத்த பெருமானாரே, ரிஷபத்துல வாரி இருக்கக்கூடிய பெருமானாரே, நீங்க அணிந்த இது சாம்பல்னு சொல்றாங்க எல்லாரும், இது கங்கால பூசும் கவச திருநீருன்னு, எங்க சாமியோட திருநீருன்னு யாரெல்லாம் நினைச்சு ஆனந்தமா பூசிக்கிறாங்களோ, நீரு கொண்டார் இடர்களையா நெருங்கலை பெய்யும், அவங்களோட இடர்லாம் கலைஞ்சிருங்க சுவாமி அப்படின்ட்டு. அப்புறம் குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதல் சூழலிறங்க வேந்தன் அன்று நின்று அறுக்குறைக்கு அடுத்தா என்று நல்ல சுவாமியோட பெருமைகளை யார் பேசுறாங்களோ அவங்களெல்லாம் நின்று நைவார், அப்படி உங்க திருவடியில நின்று தேவாரமா பாடிக்கொண்டிருக்காங்களே அவங்களோட இதெல்லாம் கலைஞ்சிருங்க சாமி அப்படின்ற. அப்புறம் திருமாலும் பிரம்மாவும் அவங்கள பார்க்க முடியாத சோதியா நின்னீங்க, உங்களோட திருவடி நிழல ஈசன் எந்த இணையடி நிழலேன்னு அப்ப சுவாமி பண்ண மாதிரி, இந்த இந்த வெப்பத்துக்கு பயந்து நம்ம நிழல்ல வீட்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி இந்த பிறவின்ற வெப்பத்துக்கு பயந்து சுவாமியோட திருவடி கீழே யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்களோட இடர்கள்லாம் கலைஞன்றாரு. அப்போ வெஞ்சொல் தஞ்சொல் ஆக்கிலாம் வேடம்லாம் சொன்னோம், கடுமையான சொற்கள் அவங்க பேசுறவங்க யாருமே சைவர் கிடையாது. நான் இதை சொல்றதுக்கு நீங்க மன்னிக்கணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமான்னு சொல்லாதீங்க. கடுமையான சொற்கள் நம்ம வாயில இருந்து வரவே கூடாது. அப்போ அதான் வெண்சொல் தன்சொல் ஆக்கி நின்ற வேடமில்லா சமலம் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம், அவங்களுக்கு எல்லாம் ஒரு தத்துவம் தெரியாது, நம்மளுக்கு சாத்திரம் இருக்கு, தோத்திரம் இருக்கு. அப்புறம் என்ன, துஞ்சலில்லா வாய்மொழியால் தோத்த, எப்பயும் சோர்வின்றி உங்களோட திருவடியே சொல்லிக்கிட்டு உங்களையே மனசுல வச்சிட்டு இருக்கிறாங்களே அவங்களோட இடர்கள் எல்லாம் கலைஞ்சிருங்க சுவாமி அப்படின்றாரு. அப்ப இந்த பெருமானார் இந்த பெருமானார் இருக்கக்கூடிய இந்த நெடுங்களத்தை அந்த பெரியவர்கள் வாழக்கூடிய சிறபுரத்துல இருக்க கோண ஆகிய ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் பாடின இந்த 10 பாடல்களை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க பாவம் எல்லாம் பறஞ்சிடணும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. நீடவல்ல வாசடையான் மேல நெடுங்கலத்தை சேலவாழும் மாமருகில் சிரபுர கோன் நாடவல்ல பனுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பாடல் பாவம் பரையோமே. திருச்சிற்றம்பலம். நெடுங்களத்து மங்களாம்பிகை நெடுங்களத்து ஆதியின் அன்னைத்த மணால பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த நெடுங்களத்துல எல்லாரோட இடர்களையும், இந்த கேட்டவங்க அத்தனை பேரோட இடர்களையும் கலையணும்னு பெருமானார்ட்ட விண்ணப்பம் பண்ணி
நம்மளோட இன்றைய வகுப்பை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகளையும் நம்மளோட ஆசிரியர் பிரானாலய தெய்வ சிக்ரா பெருமானார் திருவடிகளையும் வணங்கி இன்றைக்கு இந்த வகுப்பை நம்ம நிறைவுபடுத்துறோம். மீண்டும் அடுத்த வாரம் நம் பிள்ளை பெருமானோட தலையாத்திரன் இணைவோமாக. திருச்சிற்றம்பலம். சிறப்புமா. சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருமையான ஒரு விளக்கம்லாம் எடுத்துக்கிட்டோம். அதாவது நம்ம கேட்கறது மட்டும் இல்லை, அப்படியே கேட்டுட்டு இப்படியே போகக்கூடாது. ஒவ்வொரு திருமறையுடைய சிறப்பையும் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி திருமறை எப்படி வணங்கணும், அந்த தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா, எப்படிலாம் வணங்கணும், எப்படிலாம் உங்களுக்கு பாடல் கிடைச்சிருக்கு, எப்படிலாம் அந்த பண்ணு அந்த பாடல் பண்ணு வரிசையில எப்படிலாம் நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற விளக்கணம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. அது மட்டும் இல்ல, வாழ்வியல் நெறிமுறை எப்படி கொண்டு போகணும். இந்த திருமுறையெல்லாம் நம்ம அப்படியே கேட்டு அப்படியே சிலவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எந்த நேரம் திருமுறையே வச்சுட்டு இருந்தாலும் அது அத ஒரு கோயிலாதான் வச்சு அமைச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிறோம், தலைமாட்டுல வச்சுப்போம், என் பக்கத்திலேயே இருக்கு, எந்த நேரம் திருமுறையெல்லாம் பக்கத்துல தலை சுத்திதான் இருக்கு. என்ன நீ அந்த காலத்துல படிக்காத விட்டுட்டு இப்ப போய் படிச்சுட்டு இருக்கு இந்த வயசுல அப்படின்னு சொல்லி எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்கன்னா, இருந்தாலும் அது வழிபாட்டுக்குன்னு தனியா வச்சுதான் இருக்கிறோம். அது நம்ம எச்சு படக்கூடாது அப்படின்றனால வழிபாட்டுக்குன்னு தனியா 12 திருமுறையும் ஒரு கோயிலா அமைச்சு தினம் பூ வச்சு அது வணங்குறோம். ஆனா தினம் வச்சு படிக்கிற பதிகத்தை தனியா நீங்க சொன்ன மாதிரி பட்டு துணியில அடியன் வச்சது இல்லை. அதை தனியா ஒரு டேபிள்ல வச்சு தினம் எடுத்து என்னென்ன பதிகை அன்னைக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு வரமுறையோட அப்படி செஞ்சு. ஆனா நீங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்றீங்க பாரு, வாழ்வியலுடைய நெறிமுறையெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தணும், இந்த மாதிரி எல்லாம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்றது சிறப்பான ஒரு கருத்து. அடியன் இது மாதிரி பயன்படுத்துறேன். அந்த செல்போனை கூட அதுல வைக்க கூடாதுன்றீங்க. ஏன்னா காத்துல பார்த்து டக்குன்னு ஒரு ஏஞ்சி போறோம், உடனே என்ன பண்ணும், அந்த புக்கு மேல ஒரு வெயிட் தூக்கி செல்போனை தான் தூக்கி மேல வைப்போம். கண்டிப்பா இந்த தவறெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத வாழ்வியல் ஒரு நெறிமுறை எல்லாம் எடுத்து சொல்றீங்கல்ல, ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கருத்து. கிட்டத்தட்ட 45 திருத்தலங்கள் நீங்க அழிச்சுன்னு போயிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய பதிகெல்லாம் விட்டுட்டேன் கோயில்லாம், இருந்தாலும் 36 பதிகத்தினோட விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பதிகம்லாம் எடுத்து எது எது சிறப்பானது பாடலிய நம்பர், இந்த 4வது பாடல், 7வது பாடல், 8வது பாடல் பாருங்கன்றது ஒவ்வொரு பாடலுடைய விளக்கமும் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு முத அந்த திருமுறையில கல்லார்ந்த திருப்பதிகத்தை சீகாமரம் அந்த பதிகத்தை எடுத்து அந்த ஒவ்வொரு புள்ளிற்கு வேலூர் திருநின்றியூர் இந்த மாதிரி பதிகம்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அதுமில்லாத அந்த பதிகத்தோட சிறப்பு சொன்னீங்க. அந்த நாபடி மேல் வைப்புனா என்ன, ஈரடி வைப்பு என்ன, சக்கரமாற்று பதிகம் என்ன அப்படின்றதெல்லாம் அந்த கோமுத்திரி அதுக்கு ஒரு பதிகத்துல என்ன சிறப்பு, அந்த பதிகத்தினுடைய விளக்கம்லாம் எடுத்து ரொம்ப அழகா கொடுத்தீங்க. சக்கரமாற்றுன்னு உனக்கு புரியாது எங்களுக்கு, அது எப்படி இருக்கும்ன்ற விளக்கமும் கொடுத்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. புள்ளூருக்கு வேலூர் திருநின்ற ஒரு திரு கண்ணார் கோயில் திருப்பொன்கோர், அந்த சாமியுடைய திருப்பொன்கூடெல்லாம் நிறைய தரம் போயிருக்காங்க கூட. நீங்க சொல்லக்கூடாதான் அந்த அம்மையை அவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த கோயிலுடைய சிறப்பெல்லாம் எடுத்து சொல்றீங்க, ஒவ்வொரு தலத்தையும் பத்தி சொன்னீங்க. ஆனா அம்மா நான் பேர் என்னத்துல ரிசர்வ் பண்ணிடுறேன், உங்களோட பேரை திருச்சி சாந்தகுமாரி அம்மன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த திருச்சி இருக்கிற பக்கத்துல திருவானைக்காவையும் நீங்க உணர்ந்த திருச்சிராப்பள்ளி திரு பாச்சிலாசிராமன்ற பதிகத்தெல்லாம் எடுத்து ரொம்ப அருமை. ஏன்னா அது உணர்ந்து சொல்றீங்க. அடிக்கடி இந்த தளத்துக்கெல்லாம் நீங்க போயிட்டு வர்றதுனால அதனுடைய சிறப்பெல்லாம் எடுத்து சொல்றீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. திரு அன்னியூர் பழப்பண்ணி படிக்கரை குறுக்கை, அந்த குறுக்கைக்கு ஒரு சிறப்பு. அது என்ன காமனை அடித்த தலம், அது ஒரு சிறப்பான ஒரு தலம் அப்படின்னு அந்த பாடல் கூட ரொம்ப சிறப்பான பதிகம் அப்படின்னு எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் பந்தனைநல்லூர்ல உடனே அங்க போச்சு கோயில், நல்ல பெரிய கோயில் திரு பந்தனைநல்லூர். அங்க போனா ரொம்ப சாமி ரொம்ப அழகா இருப்பாரு அப்படின்னு சொன்னீங்க. உடனே எனக்கு ஞாபகம், யோசனை பண்ணி பாக்குற சாமி எப்படி இருப்பாரு அந்த தளத்துல. நல்ல சிறப்பான ஒரு கோயில், நல்ல பெரிய கோயில். அது அடியன்னா நிறைய முறை போயிருக்கிறேன், இருந்தாலும் அந்த ஞாபகத்தை கொண்டு வர வேண்டியது. அந்த டக்கு நீங்க சொல்றது திருப்பனஞ்சேரியில அடிக்கடி நிறைய போயிருக்கிறோம். ஆனாலும் அந்த கோயில் ஒரு சிறப்பு சொன்னீங்க. சாமிக்கு கல்யாணம் வேலுக்குடியில திருமணம் நடந்தது. அது எதிர்கொள்பாடு எதிர்த்து அழைச்சுன்னு வருவாங்க. திருமணஞ்சேரியில வரவேற்பு நடந்த இடம், இதெல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தளத்து நம்ம நாளைக்கு யார்ட்டையும் சொல்லணும்னாலும் இந்த மாதிரி திருமணஞ்சேரி ஒரு சிறப்பான தலம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா. அப்புறம் திருத்துருத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த திருத்தலத்துல பதிகம்னா 2த்தையும் சேர்த்து பாடி இருக்கிறாருன்றத விளக்கம் கொடுத்தீங்க. கோடிக்காவு ரொம்ப சிறப்பான ஒரு ஊர். அந்த கோடிக்காவுனா நம்ம இதுக்கு பக்கத்துல இருக்க அந்த கோயில், இருந்தாலும்
போக வேண்டிய ஒரு தலம் அப்படி நம்ம எல்லாம் இங்க இருந்து நினைச்சுக்கினே போயிடுவோம் அந்த தலத்துல. ஆனா போக வேண்டிய ஒரு தலம், அதெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு ஒரு கதையும் எடுத்து சொன்னீங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து அந்த பதிகம் எடுத்து கொடுத்தீங்க. இன்று நன்று அந்த பதிகம், அந்த கதையை சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய அந்த இறந்த கதையை சொல்லி அவங்க எப்படி கடைசி ஊர் எல்லையில இருந்தாங்க அவங்களையும் அழைச்சிட்டு போன அந்த வழக்கமா கொடுத்தீங்க ரொம்ப அழகா. திரு மங்களக்குடி, மங்களக்குடி வந்து அந்த சாமியோட பேரு சொன்னீங்க. என்னது பிராண வரதேஸ்வரர் அம்மா அந்த பேரு ரொம்ப அழகா அந்த அந்த விளக்கம் எடுத்து கொடுத்த மங்களக்குடி எல்லாமே மங்களம் தரக்கூடிய பேர். மங்களம் மங்களம் மங்கள விநாயகர் மங்களம் வந்து முன்னாடி அந்த பேர் இருக்கும். அந்த தலத்தையும் எடுத்துன்னு போய் காமிச்சிட்டு வந்துட்டீங்க. திரு கஞ்சனூர் அது ஒரு சிறப்பான தலம் தான். திரு மாற்றுத்துறை, திருவியலூர் அந்த என்ன சொல்ற தேவர்கள் வணங்கும் அது வந்து அந்த பதிகத்தை ரொம்ப சிறப்பான ஒரு பதிகம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கு வந்து திருது தேவன்குடி, அதாவது அந்த அந்த திருத்து தேவன்குடி மறுபடியும் ஒரு தடவை எடுத்து நம்ம படிக்கணும். ஏன்னா அந்த பதிகத்துல வந்து ரொம்ப அவ்வளவு சிறப்பா இருக்கு. முழு பதிகமும் சிந்திக்கக்கூடிய ஒரு பதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த திருது தேவன்குடி அந்த பதிகத்தை எடுத்து கொடுத்தீங்க. இன்னம்பர்லாம் சொல்ல வேண்டிய பதிகம். ஏன்னா இன்னம்பர்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில். அடியேன் வந்து எல்லாருக்கும் சொல்வேன், இந்த இன்னம்பர் கோயில் தான் இன்னம்பர் கணக்கு எழுதுறவரு. நம்ம அங்க போய் தான் முத நம்ம வந்து எழுத்தறிநாதன் அந்த சாமி பேரு. அங்க போயிட்டு நீங்க வணங்கி அந்த பள்ளி ஸ்கூல் ஆரம்பிக்கிற பள்ளிக்கு எப்ப நம்ம கொண்டு குழந்தை செய்யணும் அந்த கோயில போயிட்டு வாங்க. போயிட்டு எல்லா குழந்தைங்களும் நம்ம நான் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை. இருந்தாலும் நான் திருமுறை எல்லாம் எடுத்திருப்போம். என்னுடைய பேரன்க எல்லாருக்கும் இட்டுட்டு போய் மற்ற அடியாருக்கும் சொல்லுவேன். போயிட்டு அந்த இன்னம்பர் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த கும்பகோணம் பக்கத்துல அந்த கோயில் அங்க போயிட்டு எழுதிட்டு வாங்க. அங்க குருக்கள் உட்காந்து எழுதி நெல்லுல உட்காந்து அந்த ஆ என்ற மந்திர சொல்லி ஓம் என்ற தத்துவத்தை சொல்லி கொடுப்பாரு. சொல்லி எழுதி உட்கார வச்சு அது சிறப்பான ஒரு தலம். எப்ப நம்ம குழந்தைங்களை முத ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி சேர்க்கறது முக்கியம் அந்த திருத்தலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த இன்னம்பருடைய சிறப்பு நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க அந்த கோயில் அந்த பதிகத்தையும். அடுத்தது வந்து வட குரங்காடுதுறை தென் ரெண்டு இருக்கு. வட குரங்காடுதுறை வாடி வழிபட்ட தலத்துன்றதை சிறப்பா எடுத்து அழகா விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து திருப்பழனம், அந்த பழனன்ற கோயில் எப்படி நாதா நக்கா என்று வணங்கணும், எப்படி அந்த பாடல்லாம் படிக்கணும்ன்றத விளக்கம். நாதானா தலைவன் அவரு, நக்கான்னா வந்து உடை இல்ல அவருக்கு பிச்சாண்டவரோட வேடத்தை அழகா எடுத்து சொன்னீங்க. நம்பா என்ற துதித்து பாடணும் அப்படின்ற அந்த பாடலுடைய சிறப்பை எடுத்து சொன்னீங்க. நம்பி அவர்கிட்ட நம்ம சரணடையணும், எப்படி சரணடைன்றதை அது விளக்க அழகா எடுத்து கொடுத்தீங்கம்மா. அடுத்து திருவையாறு சிலமந்தி அந்த ஊர்ல இருக்கும் சிலமந்திக்கு அது விளக்கம் எடுத்து கொடுத்து ரொம்ப சிறப்பான திருவையாறு தலத்தை அப்படி இந்த பாடலுடைய விளக்கமும் எடுத்து அந்த சிலமந்தின்ற பாடலுக்கும் அந்த விளக்கமும் எடுத்து அழகா கொடுத்தீங்கம்மா. அதுக்கப்புறம் பெரும்புலியூர் திருமழபாடி, அந்த திருமழபாடியில 3 பண்ணலையும் பாடியிருக்காருன்னு சொன்னீங்க. ஒண்ணு கௌசிகம், ஒண்ணு இந்தளம், இன்னும் ஒண்ணு தெரியாத எழுதலமா. அது என்ன பதிகன்னு தெரியல. அடுத்தது திருமாந்துறை திருப்பாச்சிலாசிராமன்ற கதையை தான் அது அழகா எடுத்து அந்த கதையை சொன்னீங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நோய் தீர்த்த பதிகம், முயலகம் ஒரு நோய் வந்து அந்த குழந்தைக்கு அப்ப வந்து எம்பெருமான் அந்த ஊருக்கு வந்தப்ப அந்த பதிகத்தை பாடி அந்த நோய் தீர்த்தாரு அப்படின்னு சொல்லி இந்த திருப்பாச்சிரசன் எல்லாருக்கும் துரிவலட்டிங்கிற ரொம்ப அருமையான ஒரு பதிகம். அந்த அது மட்டும் இல்லாம நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க எல்லாருமே அந்த பதிகத்தை படிக்கணும் அப்படின்னு எனக்கு பெரியவங்க எடுத்து கொடுத்தது. அந்த மாதிரி நானும் இந்த பதிகத்தை எல்லாம் படிச்சு பயன் அடைஞ்சிருக்கிறேம்மா. அடுத்து 26 பைஞ்சிலி அந்த பாடலை எடுத்து அந்த விளக்குமா அந்த அப்பர் சாமி அந்த பாடல் அந்த ஊர்ல பத்தி சிறப்பையும் சொன்னீங்க. அந்த அப்பர் சாமிக்கு பிட்டம்புது கொடுத்த இடம் அப்படின்றது விளக்கம் கொடுத்தீங்க. அதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கணும். ஏன்னா மறந்து போயிட்டு கேட்கக்குள்ள எல்லாம் கேட்கணும் தவிர ஆமா ஆமா நான் சித்ரா பௌர்ணமியில கட்டு சோறு உண்டுல்ல, அதுக்கு பேரு கட்டமுதுன்னு போகுது. இது இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு சிறுஞ்சூற்று பெருஞ்செல்வம்னு. இவரு நம்ம சேரமான் பெருமானார் இல்லத்துக்கு நம்ம நம்பிசாமி போகும்போது இந்த மாதிரி சித்திரானங்கள் வச்சு அவருக்கு அமுது கொடுத்தாராம். அது ஒரு ஸ்பெஷலா அதுவும் இருக்கு பெரிய புராணத்துல. சிறப்பு சிறப்பு. இதுவும் நல்லா அந்த திருப்பைஞ்சிலே விளக்கம் கொடுத்தீங்க, கட்டமுது கொடுத்தது. ஆமா. அடுத்தது செங்கோடு திருச்செங்கோடு திருத்தலத்துல இருக்கிற பதிகம் எல்லாருக்குமே தெரியும். அவ்வினைக்கு இவன் என்ற பதிகம் ஒரு கொரோனா காலத்துல எல்லாருமே படிச்சது. அது என்னதுன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பு. விவினை செய்து
தீண்டப்பெற திருநிலைகள். அதாவது நம்மளுடைய வினையெல்லாம் போகணும். நம்ம வந்து நிறைய வினை மூட்டை மூட்டையா வச்சிருக்கோம். அந்த வினையெல்லாம் போக்கணும்ன்ற அந்த பதிகத்தினுடைய வினை இந்த பதிகத்தை படி வினை நம்மளுக்கு அணுகாது. அதெல்லாம் குறைய தன்மை உடையது அப்படின்றது. அந்த என்ன வழிபாடு எப்படி எப்படிலாம் செய்யணும், எப்படி எப்படிலாம் இணைவனை வணங்கணும் அப்படின்றது பதிகத்துல சிறப்பான ஒரு கருத்து எடுத்து சொன்னீங்க. அடுத்தது பாண்டி கொடுமுடி. அந்த பாண்டி கொடுமுடி திருப்பதிகம், திருக்கருகாவூர், பராய்த்துறை, கற்குடி, திருச்சிராப்பள்ளியோட அழகா அந்த கற்குடியுடைய விளக்கம்லாம் கொடுத்தீங்க. முக்கீச்சரம், அந்த இதுல வந்து செவ்வழி பண்ணல ஐயா பாடி இருக்கிறான்றது விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. திருச்சிராப்பள்ளி, இப்ப வந்து திருச்சிராப்பள்ளினா கூட உங்களோட ஊர்ல அந்த தீர்த்த வரையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த நன்றுடையான திருப்பதியத்தை எடுத்து ரொம்ப அழகா அந்த கதையும் சொல்லிட்டீங்க. செட்டி பெண்ணு மாசமா இருக்குள்ள அந்த பதிகமெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இறைவனே வந்து பிரசவம் பார்த்த அந்த தலத்தினுடைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. திரு ஆனைக்கால், ரொம்ப அருமையான பதிகம் அது. இப்ப உற்சவம் நடந்து கொண்டு இருக்கின்றது சொல்லக்கூட எனக்கு உடனே அங்கதான் சாமி அங்க நடப்பு போச்சு. அந்த சிறப்பு சொன்னீங்க இல்லையா, அது கோச்சங்கர் செம்மன் கட்டண கோயில கூட அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. நந்திய பெருமான் சுற்றி 4 தூண்கள் இருக்கு. அந்த 4 தூண் திரு ஆனைக்காவுடைய பெருமானுடைய அந்த குருமூர்த்தம் அதுல இருக்கு. 2வது ஆரூருடைய தலம், திரு மகேந்திர தலத்தினுடைய சிறப்பு. 4வது கைலாயசாமி. 4ம் இருக்கு. அதுல 4 அந்த பாடலும் அதுல எழுதி இருக்கிறாங்க அந்த பதிகத்துல அப்படின்னு சொல்லி போட்டுக்க. நான் அதை தரிசனம் பண்ணியிருக்கிறேன். நாங்க அந்த கோயில போயிட்டு எப்பயுமே ஒரு தலம் போகணும்னா அடியார்களா வந்து தீர்த்தம் அந்த தலத்தினுடைய சிறப்பெல்லாம் தெரிஞ்சுன்னு தான் போவோம். எப்பயுமே அந்த ஒரு யாத்திரை பயணம் போனோம்னாலே அடியார் வந்து நிறைய தடவை யாத்திரை போயிட்டு இருக்கேன். அப்ப போயிட்டு இருக்கல வந்து ஒரு தலத்தினுடைய சிறப்பு சொல்லி சொல்லிதான் நாங்க பதிகமும் பாடிதான் உள்ளவே போவோம். அந்த மாதிரி அம்மா நீங்க சொல்லக்குள்ள அந்த சிறப்பான ஒரு கருத்தையும் இன்னைக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி கொண்ட ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த திருநெடுங்கலம் போயிட்டாங்க அம்மா. திருநெடுங்கலத்துல ரொம்ப சிறப்பான இடர்களை பதிகம். அது நம்ம எப்படி இடர்களை பதிகம் நம்ம சொல்றோம்னா, நமக்கு இருக்கிற துன்பத்தை வந்து நீக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அழகா எடுத்து சொன்னாங்க. அதாவது இறைவனை வணங்குறதுக்கு நம்ம வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம், இன்னைக்கு செஞ்சு இந்த இடர்களை தான் நீக்கணும். இது வாழ்வியலும் சரி, அருள்நெறியிலும் சரின்றது அந்த 2 விளக்கமும் எடுத்து கொடுத்து அருமையா விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. இது வரைக்கும் அடியன் வந்து திருநெடுங்கலம் பதிகத்தோட நம்ம முடிச்சிருக்கிறோம். அடுத்த வாரம் நம்ம எப்ப சிந்திக்க போறோம்ன்ற ஆவலாக உள்ளோம். நம்ம ஈசன் குடும்பத்து சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம்மா. நன்றி. கலாவதி அம்மா பேசுங்கம்மா. கலாவதி அம்மா. சிவாய நமம்மா. திருவடி வணக்கம்மா. வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம் அம்மா. ஒரு கோயிலுக்கும் எங்களை கூட்டுன்னு போய் அப்படியே ஒரு திரைக்காட்சி மாதிரி எங்களுக்கு சொல்லிட்டு